அத்தியாயம் 1. கடற்கரையில் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட மாந்தர்கள் கேன்வாஸ் ஷூ சகிதம் ஓடினார்கள். டீ கடை பாய்லர்கள் பல் துலக்கி ரெடியாயிருந்தன. நிறைய போர்ட்டிகோக்களில் கார்கள் டவல் பாத் எடுத்துக்கொண்டன. சூரியனுக்கு ஜுரம் ஏறத் தொடங்கியது. தேவராஜ் தன் படுக்கையில் புரண்டு படுத்தான். அந்த புரளல் அவன் உறக்கத்தை சீண்டியது. கண் விழிக்க விருப்பமில்லை. இமைகளின் மேல் தலா 1 கிலோ பாரம் வைத்தது போல் இருந்தது. 3 பெக்குக்கு மேல் போயிருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருந்து அடுத்த பின்கோடு நம்பர் வரை கேட்கும்படி வைக்கப்பட்டிருந்த சுப்ரபாதம் உறக்கத்தை உலுக்கி விரட்டி அனுப்பியது. தேவராஜ் எழுந்து உட்கார்ந்தான். வட்ட வடிவமான இரட்டை கட்டிலின் விரிப்பு வெகுவாக கசங்கி இருந்தது. அங்கங்கே கனகாம்பரம் சிந்தல்கள். தன் வெற்று மார்பில் நசுங்கி படிந்திருந்த ஒரு கனகாம்பர பூவை தட்டிவிட்டான். உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும் சார். பின்ன ஏன் கனகாம்பரம் வச்சுக்கிட்டு வந்த? உங்க நல்லதுக்கு தான். புரியலையே. மல்லிகைப்பூ வாசம் காட்டி கொடுத்துடும். யாருக்கு? நாளைக்கு காலையில் திடீர்னு வைஃப் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்க. வரமாட்டா. இன்னும் 4 நாள் ஆகும். உங்கள் வைஃப் பேர் என்ன சார்? திவ்யா. ஏன்? ஃபோன் பண்ணி உங்கள் புருஷன் மோசம்னு போட்டு கொடுக்கறதுக்கா? சேச்சே, எனக்கு என்ன சார், கூப்பிட்டீங்க வந்தேன். இதெல்லாம் உங்கள் பர்சனல் விஷயம். பின்ன எதுக்கு பேர் கேட்ட? ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால் பேர் கேட்கணும்னு தோணுச்சு. நீ எப்போ பார்த்த அவளை? இதோ இந்த ஃபோட்டோவில். கர்மம்டா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காளா? ஃபோட்டோவை திருப்பி வை. அவங்க ஊரில் இல்லாதப்ப மட்டும்தான் இந்த மைனர் ஜாலியா, இல்லை ஊரில் இருக்கிறப்போவுமா? ஊரில் இருந்தால் நான் ஹோட்டலில் ரூம் போட்டுருவேன். ஊரில் இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டுக்கே வரவழைச்சிடுவேன். குழந்தைங்க உண்டா சார்? இன்னும் இல்லை, கல்யாணமாகி 7 வருஷமாச்சு. உன் பேர் என்ன சொன்ன? விஜயதுர்கா. விஜின்னு கூப்பிடுவாங்க. வழக்கமாக மற்ற பொண்ணுங்க ஏன் சார் உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்லி நோகடிச்சிடுவாங்க. நீ உற்சாகம் மாறாமல் இருக்க. சார், நல்லது கெட்டது புரியாமல் நாளையும் யோசிக்காமல் யாரும் செயல்படுறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். சிலருக்கு பொடி, சிலருக்கு புகையில, சிலருக்கு வெத்தலை, சிலருக்கு சிகரெட், சிலருக்கு விஸ்கி, சிலருக்கு போதை மாத்திரை, சிலருக்கு விதவிதமாக பெண்களை தொடரணும். இதே பொழைப்பா அலைகிறது தப்பு. உங்கள் குடும்ப பொறுப்புகளை வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் கூத்தடிக்கிறது தப்பு. எப்பயாவது ஜாலிக்கு துரோகம் செய்யலாம். அப்புறம் நாங்கள்லாம் எப்படி பொழைக்கிறதா? அப்படியே என் மனசில் இருக்கிறத படிக்கிற நீ. இந்த கள்ளத்தளத்தில் ஒரு சுகம் இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? வைஃப் கிட்ட ஒரு டீசன்சி லெவல் இருக்குது. இங்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் கழட்டி வச்சிடலாம். அந்த நினைப்பில் சில பேர் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க சார். நான் அப்படி இல்லை விஜி. நாளைக்கு ராத்திரியும் நீயே வரியா? நீ நல்லா பேசுகிற. உன்னோட பேசுகிறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன, நீயே வரியா? அதை நான் முடிவு பண்ண முடியாதே சார். சரி, கமலத்துக்கிட்ட நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ராத்திரி நடந்த உரையாடல்களை நினைத்து பார்ப்பதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது தேவராஜுக்கு. அழைப்பு மணி ஒலித்தது. மணி பார்த்தான். 7:10. வேலைக்காரியாகத்தான் இருக்க வேண்டும். தேவராஜ் அவசரமாக எழுந்து கட்டில் மேலும் தரையிலும் உதிர்ந்து கிடந்த கனகாம்பர பூக்கள் எல்லாம் பொறுக்கி ஒரு பழைய காகிதத்தில் சுருட்டி ஜன்னல் வழியாக வீசிவிட்டு வெளியே வருவதற்குள் மற்றும் ஒரு முறை மணி ஒலித்தது. மாடிப்படிகள் இறங்கி வந்து கதவை திறந்தான். வேலைக்காரிதான். கையில் பால் பாக்கெட்டையும் நியூஸ் பேப்பரையும் வைத்திருந்தாள். பேப்பரை வாங்கி கொண்டான். முதல்ல காப்பி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா கூட்டு. சோஃபாவில் ஒரு கொட்டாவியுடன் அமர்ந்து பேப்பரை மடியில் போட்டு கொண்டான். தேவராஜுக்கு வயது 32. ஜாதக பொருத்தம் பார்த்து திண்டிவனத்தில் ஒரு சுமாரான குடும்பத்தில் இருந்து திவ்யாவை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைத்த கையோடு தேவராஜின் அப்பா சொர்க்கத்திற்கு வழி விசாரித்து கொண்டு போய்விட்டார். அப்பா செய்து வந்த சினிமாக்காரர்களுக்கு வட்டிக்கு பணம் தருகிற தொழில் தேவராஜுக்கு பிடிக்கவில்லை. அவன் உழைப்பை விரும்பினான். 3 நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்தான். ஆளுக்கு 5 லட்சம் என்று 20 லட்சம் போட்டு ஒரு பிரபலமான பிளைவுட் கம்பெனியின் மாநில விற்பனை உரிமையை வாங்கினான். நேரு ஸ்டேடியம் எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய குடோன் பிடித்து, மவுண்ட் ரோடில் ஆஃபீஸ் வாடகைக்கு பிடித்து ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸ் பிரமாதமாக பிக்கப் ஆகியது. பார்ட்னர் உதயசந்திரன் முழு நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து வந்ததால் மற்றவர்களுக்கு அதிக பொறுப்புகள் இல்லை. தேவராஜ் முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சமயம் தினம் அலுவலகம் சென்று வந்தான். பிறகு 2 நாட்களுக்கு ஒரு முறை. இப்போதெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை சென்று 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு வந்து விடுகிறான். தேவராஜ் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் 2 வருடங்களாக செய்து வருகிறான். இப்போது இவன் அதிகம் அக்கறை செலுத்துவது இந்த ஆஃபீஸில்தான். காலையில் எழுந்து பேப்பர் படித்துவிட்டு டென்னிஸ் கிளப் சென்று 1 மணி நேரம் விளையாடிவிட்டு வந்து மெதுவாக குளித்து டிஃபன் சாப்பிட்டு 10 மணிக்கு மேல்தான் தன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் போவான். மாலை 6 மணி வரைக்கும் அங்கு இருந்துவிட்டு வீடு திரும்பி ஒரு முறை குளித்து உடைமாற்றி கொண்டு கிளப்புக்கு வந்து விட்டால் 10-11 மணி வரை சீட்டாட்டம். சமயத்தில் பார்ட்டிகள், சமயத்தில் கிளப்.
என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு ஹோட்டலில் ரூம் போட்டு விஜி போன்ற பெண்களின் தொழில் நசிந்து விடாமல் இருக்க ஏதோ அவனால் ஆன உதவியாக. திவ்யாவை பொறுத்தவரை பரம சாது இவன். ரொம்ப ரொம்ப அப்பாவி, கபடம் புரியாதவள். அம்மா அப்பா சின்ன வயதிலேயே போய்விட அண்ணன் வளர்ப்பில் வளர்ந்தவள். அண்ணனுக்கு திண்டிவனம் அரசாங்க ஆஸ்பத்திரியில் பார்மசிஸ்ட் வேலை. திவ்யாவின் கனவுகளில் கார் இல்லை, பங்களா இல்லை, வைரம் இல்லை. ஆனால் இவையெல்லாம் நிறைந்த வாழ்க்கை அமைந்தபோது திக்குமுக்காடி போனாள். எதேஷ்டம், திகட்டல். தேவராஜ் தன் மனைவியிடம் காட்ட வேண்டிய அன்பில் தவறியதே கிடையாதென்பதால் தன் கணவன் தன் வரம் என்று மனதில் கொண்டாடினாள். அதனாலேயே அவன் வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பதும் எப்போதாவது மது அருந்துவதும் பெரிய குற்றமாக அவளுக்கு தெரியவில்லை. பணக்கார வாழ்க்கை என்னும் பிரமிப்பிலேயே ஆழ்ந்து கிடந்த திவ்யாவுக்கு தாலி கட்டியதை ஒரு சலுகை போல நினைத்து கொண்ட தேவராஜ் தன் மன்மத விளையாட்டுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் ரகசியமாக, சாமர்த்தியமாக, திவ்யாவுக்கு தெரியாமல். திண்டிவனத்தில் தன் அண்ணன் வீட்டிற்கு திவ்யா சென்ற மறுநாளே உற்சாகமாகி போன தேவராஜ் வீட்டுக்கே வரவழைத்து திங்கள் திலகா, செவ்வாய் செல்வி, புதன் புவனேஸ்வரி என்று ஜமாய்த்து கொண்டிருந்தான். நேற்று வியாழன் விஜி. வேலைக்காரி தாயம்மா காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, அம்மா எப்போ வராங்கய்யா என்றாள். இன்னும் 4 நாளாகும் என்றான். ஏன்? சொந்தக்கார பொண்ணு மதுரையில் வயசுக்கு வந்திருக்கு. போய் சீர் வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு வரணும். 2 நாள் லீவ் வேணும். போயிட்டு வா. பணம் எதுவும் வேணுமா? 200 ரூபா கொடுங்க, அடுத்த மாதம் கழிச்சிடுறேன். நானும் போயிட்டா ஐயாவுக்கு சமையல்? பரவாயில்ல, நான் ஹோட்டலில் பார்த்துக்கிறேன். தேவராஜ் பணம் எடுத்து வந்து கொடுத்தான். மீண்டும் பேப்பர் படிக்க துவங்கினான். தாயம்மா வீடு முழுதும் கூட்டத் தொடங்கினாள். குட் மார்னிங் சார் என்று வந்தான் டிரைவர் துரை. என்னையா இன்னைக்கு லீவ் வேணும்னு சொன்ன, வந்து நிற்கிற? குழந்தைக்கு ஜுரம் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க சார், குறைஞ்சிடுச்சு. பசிச்சு சாப்பிட்டுது, அதான் வந்துட்டேன். சாப்பிட்டுட்டியா? இன்னும் இல்லை சார். போய் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு எனக்கு பூரியும் மசால் தோசையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறியா? அதுக்குள்ளே நான் குளிச்சு ரெடி ஆயிடுறேன். அவனிடம் 50 ரூபாய் நோட்டை தந்துவிட்டு தேவராஜ் தன் மாடியறைக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் அறைக்கு வந்து கண்ணாடி பார்த்து தாடையை மிக அருகில் வைத்து பார்த்துவிட்டு ஷேவிங் செட்டை எடுத்தான். அத்தியாயம் 2. திவ்யா சினி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்று எனாமல் போர்டு மாட்டியிருந்த அலுவலகத்தில் உள்ளே ஒரு சுவர் முழுக்க சினிமா தயாரிப்பாளர்கள் வழங்கிய வெற்றி படங்களின் ஷீல்டுகள் அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. ஆபீஸில் 8 பேர் வேலை செய்து கொண்டிருக்க தனி அறையில் அமர்ந்திருந்தான் தேவராஜ். மேஜை கண்ணாடிக்கு அடியில் ஏகப்பட்ட விசிட்டிங் கார்டுகள் செருகப்பட்டிருந்தன. எதிர் நாற்காலி ஆசாமி கண்ணாடி போட்டிருந்தான். எப்போ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு ஈவினிங் அண்ணாச்சி ஃப்ரீனா ப்ரொஜெக்ஷன் போட ஏற்பாடு பண்ணிடலாம். இருங்க, நான் படம் பார்க்குறேன்னு சொன்னேனா? நல்ல பேனர் அண்ணாச்சி, 2 படம் சில்வர் ஜூப்ளி. இது புது டைரக்டர், இன்ஸ்டிடியூட் விளையாண்டிருக்காரு. ராஜா சார் 7 சாங்கும் பிச்சு உதறிட்டாரு. பிக்சரைசேஷன் டாப்பு. எல்லாம் சரி, ஹீரோவும் புதுமுகம், ஹீரோயினும் புதுமுகம். அதுதான் நான் யோசிக்கிறேன். அண்ணாச்சி, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு இண்டஸ்ட்ரியை ஒரு கலக்கு கலக்கிட போகுது. ஒரு தலைராகம் படத்துக்கு புதுமுகங்களா இருக்கேன்னு இப்படித்தான் எல்லாரும் தயங்கினாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக், ராதா 2 பேரும் புதுமுகங்கள் தானே. ஆனால் பாரதி ராஜா புதுமுகம் இல்லை. அப்போது இந்த படத்தில் டைரக்டரையும் புதுசாக போட்டிருக்காங்களேன்னு யோசனையாக இருக்குது. அண்ணாச்சி, உங்கள் நேரத்தை நான் கெடுத்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் படத்தை பாருங்கள், வாங்க வேணாம், சும்மா பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பேச வேண்டியதே இல்லை. என்எஸ்சி எவ்வளவு சொல்கிறாரு? சீப்பாக தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அண்ணாச்சி. 85 ரூபா மொத்த பட்ஜெட் வந்திருக்கான். யோ, என்னையா விளையாடுறியா? எல்லாம் புதுமுகங்களாக வச்சுக்கிட்டு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு 85 ரூபா ஆச்சாமா? போன 2 படத்தோட பட்ஜெட்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாரு. ஒரு ஷெட்யூல் முழுக்க சிம்லா போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. 3 சாங் ரிச்சாக செட் போட்டு குரூப் டான்ஸுக்கு 70 பேரை ஆட விட்டு 2 வரிக்கு ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் கொடுத்து சும்மா ஜகஜகன்னு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் தான் படம் பார்க்க போகிறீங்களே அண்ணாச்சி, பாட்டுக்காக மட்டுமே ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும்னு கேரண்டியாக சொல்லலாம். இல்லைங்க, இதை விட்டுருங்க, நமக்கு சரியாக வராதுன்னு படுது. ரேட்டு தான் நான் பார்த்து முடிச்சு தரேன்னு சொல்கிறேனே. அந்த மீடியேட்டர் தன்னுடைய சகல சாமர்த்தியங்களையும் பிரயோகித்து கொண்டிருக்க தேவராஜுக்கு ஒரு கட்டத்தில் அவரை வெளியே அனுப்பினால் போதும் என்றாகிவிட, சரிங்க, நான் பார்க்குறேன், இன்னைக்கு முடியாது, 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப நல்லது, அப்போ வரட்டுமா என்று பெரிதாக வணக்கம் வைத்து மேஜை மேல் வைத்திருந்த லெதர் பேக்கை எடுத்து கக்கத்தில் வைத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார் அவர். தேவராஜ் இன்டர்காம் எடுத்து, நடேசன், இப்போ என்னை பார்த்துட்டு போகிறார் பாருங்க மீடியேட்டர் மயில்வாகனன். அவர் எப்போ ஃபோன் செஞ்சாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க என்றான். டெலிஃபோன் எடுத்து எஸ்டிடியில் திண்டிவனத்தில் ஒரு எண் அழைத்து பக்கத்து வீட்டில் மிஸ்ஸஸ் திவ்யாவை கொஞ்சம் கூப்பிட்டு
உங்கள் ஃபோன்கிட்ட வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க ஹஸ்பண்ட் பேசுகிறேன். 2 நிமிஷம் கழித்து மறுபடி கூப்பிடுறேன் என்றான். வைத்தான். 2 நிமிடங்கள் கழித்து மீண்டும் அழைத்து, ஹலோ திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. மனசே வரலையா அண்ணன் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு? பார்த்தீங்களா, நான் இங்கே வந்து 1 வாரம் கூட ஆகலை. 10 நாள் இருந்துட்டு வான்னு சொன்னீங்களா இல்லையா? சும்மா கேலி பண்ணினேன். எப்போ வர? இன்னைக்கு வெள்ளியா? அண்ணனுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அன்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்து விடுறேன்னு சொன்னார். தாயம்மா ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்காளா? அவளோட சமையல் உங்களுக்கு ஒத்துக்குதா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. மதுரைக்கு ஒரு விசேஷத்துக்கு போகணும்னு இன்னைக்கு காலையில் லீவு கேட்டா பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அப்போ ஹோட்டல் சாப்பாடா? ஆமாம், 2 நாளில் வந்துருவாளாம். துரையை விட்டு நல்ல ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிடுங்க. ட்ரிங்க் பண்ணீங்களா? இல்லையே. டூப்பு விடாதீங்க. நான் இந்த பக்கம் புறப்பட்டு வந்ததுமே குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. டெய்லி வச்சுக்காதீங்க. உத்தரவு மகாராணி. வீட்டில் அந்த சாமான் அந்தந்த இடத்துல இருக்கா, இல்லை களைச்சி கந்தரகோலமாக வச்சுருக்கீங்களா? களைஞ்சிருந்தாலும் நீ வந்து சரி பண்ணிக்கோயேன். அண்ணி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ராத்திரி ஒழுங்காக தூங்குறியா? ஓ, இங்கே அவ்வளவா கொசு இல்லைங்க. மண்டு, நான் அந்த அர்த்தத்திலையா கேட்டேன்? எனக்கு இங்கே நீ இல்லாமல் தூக்கமே வரல திவ்யா. 1 வாரமாக கொலை பட்டினி. சீ போங்க. ஃபோனில் போய் இதையெல்லாம் பேசிக்கிட்டு. ஏன் பேசினா என்னவா? யாராச்சும் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. கேட்கட்டுமே, என்ன இப்போ? ஏங்க, எஸ்டிடியில் தானே பேசுகிறீங்க? ஆமாம். ஐயோ, எக்கச்சக்கமாக பில் ஆகிடாதா? தண்டமாக 1000 செலவு நடக்குது. என் செல்ல பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ பில் வந்தாலும் சந்தோஷமாக கட்டுவேன். ரொம்ப தான் வலியுறீங்க. என்னமோ நேற்று தான் கல்யாணமான மாதிரி. திவ்யா, 7 வருஷம் ஆச்சுன்னு காலண்டர் தான் சொல்லுது. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று கல்யாணம் ஆன மாதிரி தான் நினைக்கிறேன். ஏய், ஒன்று கூட. ம். ஏன் வெக்கமா? இன்னொருத்தங்க வீட்டு ஃபோனில் எப்படிங்க? சரி, அப்போ கொடுக்குறேன், வாங்கிக்கோ என்று மவுத் பீஸில் முத்தம் கொடுத்து, வந்து சேர்ந்துச்சா? போங்க, எனக்கு கூசுது. நான் ஃபோனை வச்சிடுறேன். சரி வச்சிடு. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்துடு. ஃபோனை வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் தேவராஜ். வார்த்தை ஒவ்வொன்றையும் தேனில் தோய்த்து வெளியிட்டால் போதும். எந்த மனைவியும் பாக்கெட்டுக்குள். வெள்ளி சனி நடுவில் 2 நாட்கள்தான் என்று கவலைப்பட்டான். உடனே ஃபோனை எடுத்தான். ஹலோ, கமலத்தக்காவா? நான் தேவராஜ் பேசுகிறேன். சொல்லு தம்பி, நேற்று திருப்தியா? அபாரம். இன்னைக்கும் வேணுமா? கண்டிப்பாக. அதே விஜயே வந்தால் பரவாயில்ல. இப்போ தானே பெங்களூர் அனுப்பி வச்சுருக்கேன். 3 நாள் கழிச்சு தான் வரும். உங்கள் டேஸ்ட்டு எனக்கு தெரியாதா தம்பி? சூப்பராக அனுப்புகிறேன். எங்கே? வீட்டுக்கே அனுப்புங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. ரைட்டு. நல்ல நம்பிக்கையான பார்ட்டியாக இருந்தால் இந்த அக்காவோட ஃபோன் நம்பரை கொடுக்கலாம் தம்பி. சொல்கிறேன் என்று ஃபோனை வைத்தான். அத்தியாயம் 3. இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தான் தேவராஜ். சார், செல்வம் வந்திருக்காரு. ஓவராக குடிச்சிருக்காரு. உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாரு. பிஸியாக இருக்காருன்னு சொன்னதுக்கு கத்தியை விரித்து காமிக்கிறாரு. என் தலையெழுத்து. உள்ளே அனுப்பிச்சு வைங்க என்றான் தேவராஜ். செல்வம் உள்ளே வந்தான். தள்ளாடி வந்தான். அவன் நுழையும் போதே சாராய வாடை குப்பென்று வீசியது. சட்டையின் அத்தனை பட்டன்களும் கலண்டிருந்தன. நைந்து போன ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான். விரித்த கத்தியை மடக்குவதற்கு முயற்சி செய்தபடி கிட்டே வந்தான். உன்னை பார்க்க வந்தா பிஸின்றானுங்க பரதேசி பசங்க. கத்தியை காமிச்சதும் உள்ள விடுறானுங்க. செல்வம், உட்காரு, கையில் பட்டுட போகுது. கொண்டாங்க. அவன் கையில் இருந்து அந்த கத்தியை வாங்கி மடக்கி மேஜை மேல் வைத்தான் தேவராஜ். அவன் தோள்களை பற்றி அழுத்தி நாற்காலியில் அமர வைத்தான். அவன் சட்டையின் பட்டன்களை போட முற்பட்டான். கையை எடு. இந்த போலி பாசம் எல்லாம் வேணாம். செல்வம், ஏண்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நீ குடிக்கிறதில்ல? உனக்கென்ன? காரு பங்களா பணம்னு வசதியா இருக்க, ஜாலிக்கு குடிக்கிற. நான் சோகத்தை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன். இப்படி ஆஃபீஸுக்கு வந்து கலாட்டா பண்றியே, நல்லா இருக்கா? எனக்கு பணம் வேணும் தேவராஜ். தரமாட்டேன். இனிமே 1 பைசா கூட தரமாட்டேன். வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி 3 தடவை என்கிட்ட பணம் வாங்கி குடிச்சே அழிச்சிட்ட. என்ன சொன்ன? தரமாட்டியா? வாய் விட்டு கோணலாக சிரித்தான் செல்வம். உங்கள் அப்பங்கிட்ட இருந்து வந்த திமிரா இது? உங்கள் அப்பன் ஒழுங்கா மரியாதையா எங்கள் அம்மா கழுத்தில் தாலி கட்டி குடித்தனம் நடத்தியிருந்தா நான் ஏண்டா உங்ககிட்ட பணம் கேட்குறேன்? ரைட் ராயலாக எனக்கும் சொத்துல பாதி பங்கு வந்து சேர்ந்துருக்கும். மெதுவாக பேசு செல்வம் என்றான் சங்கடமாக தேவராஜ். பிரஸ்டீஜ் இடிக்குதோ? கத்தி சொல்லுவேன். இந்த தேவராஜ் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுதுன்னு சொல்லுவேன். 2 பேருக்கும் ஒரே அப்பா, அம்மா தான் வேற வேறன்னு சொல்லுவேன். செல்வம், நீ ஓவரா பேசுகிற. இன்னைய தேதிக்கு எங்கள் அப்பாவும் இல்லை, உங்கள் அம்மாவும் இல்லை. எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை வச்சுருந்தாருன்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடிஞ்சிருந்தா கோர்ட்டில் பாதி சொத்து தரணும்னு உன் மேலே கேஸ் போட்டிருப்பேனே மை டியர் பிரதர். முடியாதுல்ல? ஆனாலும் நான் உன் மேலே அக்கறை காட்டுறேன். உனக்கு பணம் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா இந்த தப்பு செஞ்சாருன்னு. உன்னால் சட்டப்படி நிரூபிக்க முடியாது. ஆனால் நான் மனசாட்சி உள்ளவன். உணர்ந்து உனக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்கேன். உண்டா இல்லையா? நீ பெரிய கில்லாடிடா தேவராஜ்.
பெருசா ஒரு பங்கு கொடுக்க வேண்டியவன் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி 1000 2000 கொடுத்து என் வாயை அடைக்க பார்க்குற. இதை பாரு, உனக்கெல்லாம் மனுஷத்தனத்தோட சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு. செல்வம் மேஜை மேல் இருந்த தேவராஜின் சிகரெட் பெட்டியில் இருந்து எடுத்து உதட்டில் வைத்து பற்ற வைக்க தடுமாற தேவராஜை பற்ற வைத்தான். சொல்லு. சொல்கிறேன். இனிமே உன்னை அடிக்கடி வந்து பார்த்து தொந்தரவு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சந்தோஷம். இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு இருக்கேன். நல்லது. ஆட்டோ ஓட்டினது போதும். வெளியூர் போய் ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். யாரு? நீதான். விளையாடுறியா என்று அதிர்ந்தான். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? 2 லட்சம் தானே கேட்குறேன். அதுவும் கார் வாங்கத்தானே கேட்குறேன். கார் லோனில் கிடைக்கும். லோன்னா திருப்பி கட்டணுமே. எனக்கு தெரியும், நீ காரும் வாங்க போகிறதில்ல, ஒரு இடமும் வாங்க போகிறதில்ல. குடிச்சே தீத்துருவ. இல்லை, சத்தியமா, நம்ம அப்பா மேலே சத்தியமா நான் நிஜமாக கார் வாங்க தான் காசு கேட்குறேன். உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை. அதனால் கேட்குறேன். எனக்கு கொடுக்க உனக்கு உரிமை இருக்கு. கொடு. செல்வம், நீ நிதானத்தில் இல்லை. 2 லட்சங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அவ்வளோ பணம் எல்லாம் என்னால் தர முடியாது. கொஞ்சம் இறக்கப்பட்டது தப்பா? கொஞ்சம் மனிதாபிமானம் பார்த்தது தப்பா போச்சு. முதல்ல இடத்த காலி பண்ணு. செல்வம் கோபமாக தேவராஜை பார்த்தான். எதுக்காகடா உங்க அப்பன் எங்கள் அம்மாவை வச்சிருந்தான்? காட்டு மிராண்டி மாதிரி கத்தாத. எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? இடம் கொடுத்தா மடத்தையே பிடுங்க நினைக்கிற உன்கிட்ட முதல் தடவையே நான் முகம் கொடுத்து பேசியிருக்க கூடாது. யாரை பாத்திரா காட்டு மிராண்டின்னு சொன்ன? செல்வம் மாத்திரமாகி தேவராஜின் சட்டையை பிடித்தான். கண்களை நேராக முறைத்தான். இதை பாரு, நான் எதுக்கும் துணிஞ்சவன். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. 2 லட்சம் தர முடியுமா? முடியாதா? முடியாது. கையெடு முதல்ல. இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது என்ற தேவராஜ் அவனை வலுக்கட்டாயமாக தன்னை விட்டு விலக்கி தள்ளினான். கீழே தடுமாறி விழுந்து எழுந்த செல்வம், உனக்கு காசு பணம் இருக்கிற திமிரு தானே? ஆண்டு அனுபவிக்கிற திமிரு தானே? ராஸ்கல், உசுறு இருந்தா தானடா எல்லாத்தையும் அனுபவிப்ப. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கத்தலாக சொல்ல, ஆஃபீஸில் இருந்த 8 பேர்களும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து விட்டார்கள். டிரைவர் துரை உள்ளே ஓடி வந்து செல்வத்தை பிடித்தான். சும்மா தகராறு பண்ணுறதே உனக்கு பொழப்பா போச்சா என்றான் துரை. ஒன்றுமில்ல, எல்லாரும் போங்க. துரை, அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், நிதானத்தில் இல்லை. கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு வந்துரு என்றான் தேவராஜ் தன் சட்டையின் சுருக்கத்தை நீவி விட்டபடி. அவனை முறைத்தபடி கெட்ட வார்த்தைகளில் திட்டியபடி திமிரலாக நடந்தான் செல்வம். அத்தியாயம் 4. மதிய உணவை ஆபீஸுக்கு வரவழைத்து சாப்பிட்ட தேவராஜ் வீடாம் என்று கொண்டே புறப்பட்டான். துரை கார் கதவை திறந்து விட்டான். ஏறிக்கொண்ட தேவராஜ், ஏஜென்சி ஆஃபீஸ் விடு. உதயச்சந்திரனை கேட்டா நல்ல யோசனை சொல்வான் என்றான். கார்ல ஏற மாட்டேன்னுட்டு திமிரிக்கிட்டு போயிட்டான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சார். முதல் தடவை வந்தப்ப இறக்கப்பட்டு 5000 தூக்கி கொடுத்தீங்களே, அதுல தான் அவனுக்கு திமிர் வந்துருச்சு. எப்ப வந்து கேட்டாலும் கிடைக்கும்னு தீர்மானிச்சிட்டான். இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க என்றான் துரை காரை ஓட்டியபடி. பல வருடங்களாக இருப்பவன் அவனை டிரைவர் ஸ்தானத்திற்கும் மேலே ஒரு நண்பனை போல பாவித்து எல்லாம் பேசுவான் தேவராஜ். இன்னைக்கு கொடுக்குற மாதிரி தொகையா கேட்கல. 2 லட்சம் வேணுமா? ஐயோ, இனிமே 1 பைசா கொடுக்காதீங்க. தீர்மானமா சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்க உரிமை இருக்கான். சார், செத்து போனவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. செல்வத்தோட அம்மாவை நம்ம ஐயா கொஞ்ச நாள் வச்சிருந்தது உண்மை. ஆனால் அந்த அம்மாவை எனக்கு தெரியும். ஒன்றும் பதிவிரதை இல்லை. நம்ம ஐயாவுக்கு மட்டும் உண்மையா இல்லை. இந்த செல்வம் நம்ம ஐயாவுக்கு பிறந்தவன் தானான்னு கூட நிச்சயமாக சொல்ல முடியாது. அதெல்லாம் பேச வேணாம் துரை. எங்கள் அப்பா தப்பு செஞ்சது உண்மை. அவன் நல்ல மனுஷனாக இருந்தா நிச்சயமாக உதவலாம். எவ்வளவு கொடுத்தாலும் குடிச்சே அழிச்சிடுவான். அதனால தான் மேற்கொண்டு உதவி செய்ய மனசு வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள்லையும் நாகரிகம் கிடையாது. ஏதோ கொடுத்து வச்சவன் மாதிரி மிரட்டலாக கேட்பான். நீங்கள் இரக்கமே படாதீங்க சார். இனிமேல் அவனை ஆஃபீஸ் பக்கமோ வீட்டு பக்கமோ தலை காட்டாமல் 2 தட்டு தட்ட சொல்லட்டுமா? ஆளுங்க இருக்காங்க. சாச்சா, அதெல்லாம் வேணாம், விட்டுடு, பார்த்துக்கலாம் என்றான் தேவராஜ். மவுண்ட் ரோடில் அந்த 6 மாடி கட்டிடத்தின் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினான் துரை. தேவராஜ் இறங்கி நடந்து லிஃப்டில் 4வது ஃப்ளோர் வந்தான். இடதுபுறம் ரெயின்போ பிளைவுட் ஏஜென்சிஸ் என்று பித்தளை எழுத்துக்களுடன் இருந்த அலங்காரமான தனது அலுவலகத்திற்குள் நுழைந்தான். ஹாலில் அமர்ந்திருந்த ஊழியர்கள் புன்னகையுடன் விஷ் செய்தார்கள். உதவி மேனேஜர் எதிர்பட்டார். உதயச்சந்திரன் இருக்காருல்ல என்றான். இல்லை சார், ஒரு கஸ்டமரோட லஞ்சு பார்ட்டிக்கு போயிருக்காரு. 3 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னாரு. தேவராஜ் மணி பார்த்தான். 2:35. குளிர் அறைக்குள் வந்து சுழல் நாற்காலியில் அமர்ந்து ஒரு சிகரெட் பிடித்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று உள்ளே வந்தால் இரட்டை பின்னல் போட்டிருந்த லாவண்யா. அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். வாமா, உக்காரு. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார் சார் என்றவள் தயங்கினாள். என்னம்மா ஒரு மாதிரியா படபடப்பா தெரிகிற? என்ன சார், நானே உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். என்ன விஷயம்?
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். இங்கே தனியா தானே இருக்கோம். எந்த நேரமும் உதயச்சந்திரன் சார் வந்துருவாரு. தேவராஜ் அவள் முகத்தை பார்த்தான். அவள் முகத்தில் வியர்வை புள்ளிகள் பூத்திருந்தன. சரி வா, கார்ல எங்கேயாவது போய்கிட்டே பேசலாம். தேவராஜ் உடனே ஆபீஸை விட்டு வெளியேற லாவண்யா தன் கைப்பை எடுத்துக்கொண்டு அவனை தொடர்ந்தாள். இருவரும் காருக்கு வந்தார்கள். தூரத்தில் நின்றிருந்த துரை ஓட்டமாக வந்தான். துரை, கார் சாவி கொடு என்று வாங்கி கொண்டு தேவராஜ் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். அவள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். தேவராஜ் வாலாஜா ரோடு வழியாக கடற்கரை சாலைக்கு வந்து காரின் வேகத்தை குறைத்து கடற்கரையின் உள் சாலையில் திருப்பி நிறுத்தினான். அந்த மதிய நேரத்தில் கடற்கரையில் கூட்டமே இல்லை. வெயில் அதிகமில்லை. டூரிஸ்ட் பஸ்கள் 2 நின்றன. அதில் வந்தவர்கள் தூரத்தில் அலைகளில் கால் நனைத்து கொண்டிருந்தார்கள். என்னம்மா சொல்லு. சார், உங்க அப்பாவுக்கு எங்க அப்பா தெரிஞ்சவருங்கிறதுனால எனக்கு நீங்க தான் உங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தீங்க. எனக்கு தெரிய வந்த ஒரு மோசடிய உங்ககிட்ட என்னால மறைக்க முடியாது சார். மோசடியா? ஆமா சார். உங்க பார்ட்னர் உதயச்சந்திரன் கிட்ட முழு நிர்வாக பொறுப்புகளையும் கொடுத்துட்டு மற்ற 3 பார்ட்னர்களும் நம்பிக்கையா அதிகம் பட்டுக்காம இருக்கீங்க. ஆனா அவர் பயங்கரமான ஏமாத்து வேலை செய்யறார் சார். யாரு? உதயச்சந்திரனா? சாச்சா, சத்தியமா சார், நான் பொய் சொல்ல எந்த அவசியமும் இல்ல. லாவண்யா ஏன் பொய் சொல்ல வேண்டும்? தேவராஜ் சற்றே தடுமாறி போனான். உதயச்சந்திரனை சந்தேகிக்க நினைத்தாலே பாவம் என்பது போல அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறேன். சொல்லுமா, நீ எதை வச்சு சொல்ற? சார், நம்ம ஏஜென்சிக்கு சில மோசமான பார்ட்டிகளுக்கு சரக்கு அனுப்பின வகையில வராத கடன் பாக்கி தொகை மட்டும் 9 லட்சம் ரூபாய் இருக்குது. தெரியும். ஆனா அது உண்மையான ஃபிகர் இல்லை சார். கும்பகோணத்துல ஒரு பார்ட்டி சார். அவன் கணக்குப்படி 80,000 நமக்கு தரணும். ஆனா உதயச்சந்திரன் தனிப்பட்ட முறையில அதுல பாதி தொகை 40,000 மட்டும் ரொக்கமா வாங்கிக்கிட்டு மிச்ச பணத்தை அவர் ஏஜென்சிக்கு தரவேனா எந்த லீகல் நடவடிக்கையும் எடுக்காம நான் பாத்துக்கிறேன்னு பேசினாரு. அந்த பார்ட்டிக்கிட்ட அந்த மாதிரி பேசி கை நீட்டி பணம் வாங்கினதை நான் எதேச்சையா பார்த்துட்டேன். என்ன அவங்க பார்க்கல, நைஸா நழுவி வந்துட்டேன். தேவராஜின் நரம்புகள் முறுக்கேறின. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு பணம் தர வேண்டிய ஒவ்வொரு பார்ட்டியையும் நான் அவங்க ஃபைல்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அனலைஸ் செஞ்சு பார்த்தப்போ வேற வகை ஃப்ராடும் செஞ்சிருக்காருன்னு தெரிய வந்தது. என்ன அது? உதாரணமா பொள்ளாச்சியில் ராம் ட்ரேடிங் கம்பெனின்னு ஒரு பார்ட்டி சார். அவங்களுக்கு 1.25 லட்சத்துக்கு சரக்கு போயிருக்கு. 1 பைசா வரல. ஃபோன் போட்டு விசாரிச்சா அந்த அட்ரஸ் தப்பான அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பர் தப்பான ஃபோன் நம்பர். பொள்ளாச்சியில் அப்படி ஒரு கடையே இல்லை. போலியா லெட்டர் ஹெட் அடித்து அதில் அவங்க ஆர்டர் போட்ட மாதிரி டைப் பண்ணி ஃபைலில் போட்டு அவங்க பேரில் சரக்கு அனுப்பி லாரி ரசீதை வேற யாருக்கும் அனுப்பி சரக்கை அங்கே சாமர்த்தியமாக டெலிவரி எடுக்க செஞ்சுருக்காங்க. அந்த பில் தொகையை தனியாக கேஷாக இவர் வாங்கிட்டு நம்ம கணக்கில் பாக்கியாக நிற்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காரு. லாவண்யா சொல்ல சொல்ல தேவராஜின் கண்கள் சிவந்தன. அவள் தன் கைப்பை திறந்து ஒரு லிஸ்ட்டு காகிதம் கொடுத்தாள். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த மாதிரி 6 லட்சம் ரூபாய்க்கு அவர் பித்தலாட்டம் செஞ்சிருக்காரு. இதில் விவரங்கள் இருக்கு. அவரோட விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. என்ன வேலையில் சேர்த்த உங்களுக்கு நேர்மையாக நடந்துக்கிறது தான் என் கடமை சார். ரொம்ப சந்தோஷம்மா. நான் இதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன். என்கிட்ட இந்த லிஸ்ட்டு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். நீ இப்போ என்னோட ஆஃபீஸுக்கு வர வேணாம். உங்கள் வீட்டுக்கு போயிடு. தலைவலின்னு என்கிட்ட நீ லீவ் சொல்லிட்டு போயிட்டதா நான் மேனேஜர்கிட்ட சொல்லிடுறேன். நீ நாளைக்கு வா. தேவராஜ் காரை ஸ்டார்ட் செய்தான். அவளை ஒரு பஸ் ஸ்டாப்பில் விட்டுவிட்டு மறுபடி தனது அலுவலகத்திற்கு திரும்பின போது உதயச்சந்திரன் லஞ்ச் பார்ட்டி முடித்து திரும்பி இருந்தான். வாங்க தேவராஜ், ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் என்றான் சுழல் நாற்காலியில் லேசாக அசைந்தபடி உதயச்சந்திரன். உதயச்சந்திரனை பாஸ்கெட் பால் விளையாட்டில் எல்லோரும் தன் டீமிற்கு அழைப்பார்கள். 6.7 உயரம். அந்த உயரத்திற்கு உடம்பு இல்லாமல் இருந்தான். கோட் ஏதோ ஹேங்கரில் மாட்டியது போலத்தான் அவன் தோள்களில் தொங்கியது. செயினோடு கூடிய அரை கண்ணாடி மூக்கின் நடுமேட்டில் நிறுத்தியிருந்தான். டையின் முடிச்சை லேசாக தளர்த்தி இருந்தான். பான் போட்டதன் தடயமாக உதடுகளும் நாக்கும் சிவந்திருந்தன. என்னங்க தேவராஜ், ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? உதயச்சந்திரன் மறுபடி கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் யாரும் ரூமுக்குள்ள வர வேணாம்னு கூப்பிட்டு சொல்லுங்க. ஃபோன் கால்ஸும் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க என்ற தேவராஜ் மேஜையின் பேப்பர் வெயிட்டை உருட்டினான். என்ன விஷயம்? சொல்லுங்க, சொல்றேன். இன்டர்காமில் உதயச்சந்திரன் தகவல் சொல்லிவிட்டு, ஏதாச்சும் பர்சனல் பிரச்சனையா தேவராஜ் என்றான். ஆமா, உங்க பர்சனல் பிரச்சனை. கண்களை சுருக்கி அவனை பார்த்தான் உதயச்சந்திரன். உதயச்சந்திரன், நானும் சரி, மற்ற 2 பார்ட்னர்ஸும் சரி, முழுக்க உங்க பொறுப்புல நிர்வாகத்தை விட்டுட்டு அக்கடான்னு தானே இருக்கோம். நானாவது வாரத்துக்கு ஒரு தடவை வரேன். அவங்க 2 பேரும் மாசக்கணக்கில் வரதே இல்லை. நினச்சிக்கிட்டா இல்லை நாமே மீட்டிங்னு சொன்னாதான் வர்றாங்க. நான் வாரம் ஒரு தடவை வந்தா கூட ஜஸ்ட் பொதுவான விஷயங்கள் பேசிட்டு பேங்க் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்டு போயிடுவேனே ஒழிய
நுணுக்கமாக கணக்குகளை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறதில்லன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்களை அவ்வளவு தூரம் நாங்கள் நம்புகிறோம்னு தானே அர்த்தம்? ஆமாம், இதையெல்லாம் இப்போ சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு தான் எனக்கு புரியலை. லாபம் தவிர நிர்வாகம் செய்கிறதுக்காக தனியாக ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்பிக்கை துரோகம் செய்ய நினைக்கலாமா நீங்கள்? வாட் நான்சென்ஸ், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்களையும் இதில் பார்ட்னர் ஆக்கணும்னு மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சிபாரிசு செஞ்சது நான் தான். உதயச்சந்திரன், நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஊழல் செஞ்சுருக்கீங்க. முழு விபரமும் வேணுமா என்று அந்த டைப்படிக்கப்பட்ட லிஸ்ட்டை எடுத்து மேஜை மேல் வைத்தான். பொள்ளாச்சியில் ஒரு நாடகம், கும்பகோணத்தில் ஒரு நாடகம். உங்கள் அறிவை மோசடிக்கு பயன்படுத்தினது சரியா? உதயச்சந்திரன் முகம் வெளுத்து போனது. எச்சில் விழுங்கினான். உதயச்சந்திரன், நீங்கள் இந்த நிர்வாகத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஏஜென்சியை பிரமாதமாக வளர்த்துருக்கீங்க. மற்ற பார்ட்னர்கள் கவனத்துக்கு இதை கொண்டு வந்து போலீஸ் புகார் கொடுத்து உங்களை கைது செஞ்சு வீட்டை சோதனை போட்டு இந்த மாதிரிகளை நான் விரும்பலை. சுமூகமாக முடிச்சுக்க விரும்புகிறேன். 1 வாரம் டைம் தரேன். இந்த 6 லட்சத்தை ஏஜென்சி கணக்கில் கட்டிடுங்க. உங்கள் கணக்கில் உள்ள தொகையை வாங்கிக்கிட்டு பார்ட்னர்ஷிப்லேருந்து முறையாக விலகிடுங்க. உதயச்சந்திரன் முறைப்பாக பார்த்து கொண்டிருந்தான். முறைச்சு பிரயோஜனம் இல்லை. பர்சனல் வேலையாக போகிறதா சொல்லி இந்த நிமிஷமே நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியில் போயிடுறது நல்லது. நான் பார்த்துக்கிறேன். 1 வாரம் வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும். அதுக்குள்ளே பணத்தை திருப்பி தரலன்னா நான் முதல்ல சொன்ன சீன்களை தவிர்க்க முடியாது. உதயச்சந்திரன் கர்ச்சீப் எடுத்து தன் வியர்வையை ஒற்றி கொண்டான். தேவராஜ், நான் எதையும் மறுக்கலை. தப்பு பண்ணிட்டேன். நியாயம் இல்லைதான். ஆனால் என்னால் 1 வாரத்தில் இந்த தொகையை திருப்ப முடியாது. 3 மாதம் டைம் கொடுங்க. உடனே நான் ஆஃபீஸை விட்டு வெளியேறினா என் மரியாதை கெட்டுடும். இந்த 3 மாதமும் என்னை எப்பவும் போல் இங்கே மேனேஜிங் பார்ட்னராக செயல்பட அனுமதித்தாங்க. இனிமே இப்படி நடக்காதுன்னு உத்தரவாதம் தர்றேன். தேவராஜ் வாய் விட்டு சிரித்தான். என்ன அவ்வளவு தூரம் மூளை கெட்டு போனவன்னு நினச்சிங்களா? இதே ஆஃபீஸில் உங்களை தொடர விட்டா இந்த 6 லட்சத்தை புதுவிதமான ஃப்ராடு பண்ணி ஏஜென்சியிலேருந்தே களவாடி ஏஜென்சிக்கே கட்டிடலாம்னு நினச்சிங்களா? ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க சார். நீங்கள் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு மேலே கையை வைக்காமல் வாய் வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கேனே, அதுவே பெரிய சலுகை இல்லையா உதயச்சந்திரன்? பூமாலை போட சொல்கிறீங்களா? உதயச்சந்திரன் தலையை குனிந்து கொண்டான். நீங்கள் போகலாம். 1 வாரம் கழித்து சந்திக்கலாம். பணத்தோடு வாங்க, இல்லைன்னா போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். சில வினாடிகள் தேவராஜை முறைப்பாக பார்த்து கொண்டிருந்த உதயச்சந்திரன், சரி சார், 1 வாரத்தில் பணத்தோடு வரேன். அது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க. யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவேன். மற்றவங்களும் அதே மாதிரி வார்த்தை காப்பாத்தினா. உதயச்சந்திரன் தன்னுடைய பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு மெதுவாக அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். அவன் போனதும் தனது நிறுவனத்தின் லீகல் அட்வைசர் பஞ்சநாதனுக்கு ஃபோன் செய்தான் தேவராஜ். வணக்கம், சௌக்கியமா? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை மீட் செய்யணும் சார். ஆஃபீஸுக்கு வரட்டுமா, வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கா? 5:30 மணிக்கா? ரைட் சார், வரேன் சார். நேரில் பேசலாம். தேங்க்யூ என்று வைத்தான். அத்தியாயம் 5. 7 மணிக்கு தன் வீட்டிற்கு தேவராஜ் காரில் திரும்பும்போது தீவிர காற்றோடு மழை பெய்ய துவங்கி இருந்தது. இறங்கி கொண்டு, துரை, காரை கேரேஜில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போகலாம், குடை எடுத்துக்கிட்டு போ என்று கதவில் சாவி பொருத்தி திறந்து வீட்டுக்குள் வந்து விளக்குகளை போட்டான். கதவு மூடாத ஒரு ஜன்னல் வழியாக திரையை குப்பென்று அஞ்சலி பாப்பாவின் பாவாடை போல உயரமாக உயர்த்தி மலைச்சாரல் உள்ளே பிரவேசித்து தரையை நனைத்து கொண்டிருந்தது. தேவராஜ் சென்று அவசரமாக கதவுகளை இழுத்து மூடுவதற்குள் லேசாக நனைந்து விட்டான். துரை காரை வீட்டின் சைடு பகுதியில் இருந்த கேரேஜுக்குள் நிறுத்தி காரில் இருந்த தேவராஜின் பிரீஃப் கேஸ், ஆங்கில செய்தித்தாள், கைத்துடைக்கும் சின்ன டர்க்கி டவல் இவற்றை எடுத்துக்கொண்டு காரை பூட்டினான். ஷட்டரை இழுத்துவிட்டு பூட்டி வீட்டுக்குள் வந்து சின்ன மேஜை மேல் பொருள்களை வைத்துவிட்டு, காலையில் எத்தனை மணிக்கு வரட்டும் சார் என்றான் பவ்யமாக. தாம்பரம் வரைக்கும் போகணும் துரை. குருதேவை பார்த்து பேசணும். 7 மணிக்கு வந்துடுறியா? இல்லை, 6 மணிக்கெல்லாம் வந்துரு. நான் ரெடியாக இருக்கேன். சரி சார் என்று புறப்பட்டான். மேலே வா, குடை தர்றேன். பஸ் ஸ்டாப் போகிறதுக்குள்ளே தெப்பமாக நனைஞ்சிடுவ. பரவாயில்ல சார், குடை எடுத்துக்கிட்டு போனால் ஞாபகமாக எடுத்துகிட்டு வரணும். நான் போயிடுவேன் என்று அவன் புறப்பட்ட போது வாசலில் சடசடவென்று அந்த முருங்கை மரத்தின் கிளை ஒன்று ஒடிந்து விழுந்தது. புயல் சின்னம் எதுவும் உருவாகி இருக்குதா என்ன? துரை, அந்த கிளையை ஓரமாக எடுத்து போட்டுட்டு போ. காலையில் மழை இல்லாமல் இருந்தால் 6 மணிக்கு வா. மழையாக இருந்தால் மெதுவா வா. துரை அந்த கிளையை ஓரமாக நகர்த்தி போட்டுவிட்டு ஒரு பாலித்தீன் கவரை மட்டும் தலையில் போட்டுக்கொண்டு சாலையில் ஓடினான். தேவராஜ் வாசல் கதவை இழுத்து விட்டான். அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி கொண்டது. மாடிக்கு தன்னுடைய அறைக்கு வந்து ஷூவை கலற்றினான். சாக்ஸுகளை உருவி அதன் ஷூக்களில் போட்டு கட்டிலுக்கு அடியில் தள்ளினான். சட்டை பேண்டை கலற்றி ஒரு ஹேங்கரில் மாட்டிவிட்டு கழுத்தில் புலிநகச்சை நாட பாத்ரூமுக்குள் நுழைந்தான். வெண்டிலேட்டர் கண்ணாடிக்கு அந்த பக்கம் மின்னல் ஒரு முறை வெளிச்சமடித்தது. மழையின் சத்தம் தொடர்ந்து கொண்டிருக்க குளித்தான். டவல் எடுத்து துடைத்து கொண்டு
இடுப்பில் கட்டிக்கொண்டு அறைக்கு வந்து ஒரு லுங்கியும் லூசான காலர் இல்லாத ஜிப்பா ஒன்றும் அணிந்தான். ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பாக அமர்ந்து தலை சீவி கொண்டான். பவுடர் போட்டுக்கொண்டான். சென்ட் எடுத்து ஸ்ப்ரே செய்து கொண்டான். கீழே இறங்கி வந்து சமையல் அறையில் ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து ராயல் சேலஞ்ச் விஸ்கி பாட்டிலை எடுத்தான். ஒரு பிளாஸ்டிக் தட்டில் காரக்கடலை சிப்ஸ் எடுத்து போட்டுக்கொண்டான். ஒரு தண்ணீர் பாட்டிலையும் எடுத்துக்கொண்டு மறுபடி மாடிக்கு வந்தான். குள்ள மேஜை மேல் எல்லாவற்றையும் அமைத்துவிட்டு டெலிவிஷனை ஆன் செய்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு வசதியான நாற்காலியில் சௌகரியமாக சாய்ந்து கொண்டான். மழையின் வேகம் சற்று குறைந்திருந்தது. அறையின் ஒரு மூலையில் ரோமானிய வீரனின் மெட்டல் சிலை இருந்தது. 4 அடி உயரத்தில் இருந்த அந்த சிலை வீரன் கையில் நிரந்தரமாக ஈட்டி போன்ற ஆயுதம் ஏந்தியிருந்தான். அதன் கூர்முனை மேல் காற்றில் உயர்ந்த ஜன்னலின் திரை ஒன்று மாட்டிக்கொண்டு துடிப்பதை பார்த்த தேவராஜ் எழுந்து சென்று திரை துணியை கிழியாமல் மெதுவாக விடுவித்துவிட்டு அருகிலிருந்த சிட்டவுட்டுக்கான கதவை திறந்தான். இப்போது மழை நின்றிருந்தது. ஆனால் காற்று சத்தத்தோடு சில்லென்று வீசிக்கொண்டிருந்தது. மரங்களின் கிளைகள் அசைந்து அதிலிருந்து தண்ணீர் சிதறியது. சற்று நேரம் அந்த பால்கனியின் கைப்பிடி இரும்பு கிரில்லில் உடலை சாய்த்து நின்றபடி சிகரெட் புகைத்த தேவராஜின் மனம் உதயச்சந்திரன் செய்திருக்கிற நம்பிக்கை துரோகத்தையே நினைத்து கொண்டிருந்தது. என்னதான் ஒரு வாரம் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று அவனிடம் சொல்லியிருந்தாலும் பார்ட்னர் குருதேவிடம் நாளைக்கு நிதானமாக ஆரம்பித்து சொல்லிவிட வேண்டும். பிறகு சண்முகராஜனுக்கும் சொல்லிவிட வேண்டும். விஷயம் தெரிந்த பிறகும் நான் மறைத்து வைத்தால் நாளைக்கு என் மேலேயே சந்தேகம் திரும்பும். நானும் உதயச்சந்திரனின் மோசடியில் உடந்தை என்று கூட ஒரு தேவையற்ற நினைப்பு வரலாம். தேவராஜ் மீண்டும் அறைக்குள் வந்து அமர்ந்து நேரம் பார்த்தான். 7:30. கமலத்திடம் போனில் 9 மணிக்கு அனுப்பச் சொல்லி இருந்திருக்க வேண்டாம், 8 மணிக்கு என்று சொல்லி இருக்கலாம். தெருவில் நடமாட்டம் குறையட்டுமே என்றுதான் 9 மணி என்றேன். இப்படி மழை வந்து 7 மணிக்கெல்லாம் தெருவே வெறிச்சோடி விடும் என்று எதிர்பார்க்கவில்லையே. டெலிஃபோனை எடுத்து வைத்து கொண்டான். எண்கள் அழுத்தி, நான் தேவராஜ், கமலத்தாக்கா தானே? ஆமாம், சொல்லுங்க தம்பி, ஏற்பாடு பண்ணிட்டேனே, 9 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வந்துடும். மழையா இருக்கே? கொஞ்சம் பெரிய இடம், ஃபியட் வச்சிருக்கு, எடுத்துகிட்டு வந்துடும். புயலே அடித்தாலும் வரும். இப்போ மழை நின்றுடுச்சே. நான் கொஞ்சம் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். உடனே அனுப்பி வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லத்தான் ஃபோன் செஞ்சேன். அப்படியா? ஒன்று பண்ணுறீங்களா தம்பி? ஃபோன் நம்பர் தரேன். என் நம்பர் ஃபால்ட்டாக இருக்குது. வெளிஃபோன் வந்தால் பேச முடியும், நான் யாருக்கும் பண்ண முடியாது. நீங்களே கூப்பிட்டு பேசிடுங்களேன். ஆஃபீஸ் போகிற பொண்ணு 5 மணிக்கு அப்புறம் வீட்டில் சும்மா தான் இருப்பா. நம்பர் சொல்லுங்க. தேவராஜ் ஒரு துண்டு சீட்டு தேடி கிடைக்காமல் செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு அதன் விளிம்பு வெள்ளை பகுதியில் சொல்ல சொல்ல ஒவ்வொரு எண்ணாக எழுதி கொண்டான். பேர் என்ன? வினிதா. உங்கள் பேர் சொல்லுங்க, புரிஞ்சுப்பா. வீட்டில் வேற யாரும்? ஃப்ளாட்ஸ், அவன் மட்டும்தான் தனியாக இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் என்று வைத்தான். எழுதி கொண்ட எண்ணை முயன்றான். 4வது ரிங்கில் எடுக்கப்பட்டது. ஹலோ என்றது பாதாம் குரல். வினிதா, நான் தேவராஜ். உன் நம்பரை கமலத்தக்கா கிட்ட இப்போ தான் வாங்கினேன். சொன்னாங்க சார், 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மூடி வச்சுட்டு உடனே புறப்பட்டு வந்துரு. நான் இப்போது ஃப்ரீ தான். சரி சார். காரில் தானே வரப்போகிற? ஆமாம். அப்படின்னா 8 மணிக்குள்ளே இங்கே வந்துடலாம். அட்ரஸ் கரெக்டாக புரியுதா? உங்கள் வீட்டையே பார்த்துருக்கேன் சார். ஒரு தடவை கமலத்தக்காவோட உங்கள் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணுறப்ப காட்டியிருக்காங்க. நோ ப்ராப்ளம் சார், வந்துடுறேன். நைட் ஸ்டே பண்ணணுமா? வேணாம், லேட் நைட்டில் திரும்பிடலாம். ஓகே சார், வந்துடுறேன். ஃபோனை வைத்தான். ஆஸ்ட்ரேயில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து அதன் சாம்பல் முனையை உதிர்த்துவிட்டு ஆழமாக இழுத்தான். இது சரியில்லைதான், தப்புதான். ஆனால் இந்த ரகசிய சுகம் பழகி போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நிறுத்திவிட வேண்டும். வினிதா, புதுமையான பெயர், நல்ல குரல். எப்படி இருப்பாள்? கருப்பா சிகப்பா? உயரமா குள்ளம்மா? ஒன்று நிச்சயம், வித்தை தெரிந்தவள். தேவராஜ் காத்திருக்க டிவியில் நிஜந்தன் செய்தி சுருக்கம் சொல்ல துவங்கினார். அத்தியாயம் 6. இப்போ உங்க மூவ் டாடி என்று தன் பிஷப்பை குதிரைக்கு மிரட்டலாக வைத்துவிட்டு, யோசிச்சு வைங்க, சாதத்தை இறக்கிட்டு வந்துடுறேன் என்று சமையலறைக்கு விரைந்தாள் லாவண்யா. அவள் அப்பா சதாசிவம் தன் கன்னத்தில் கையூன்றி செஸ் போர்டை ஊன்றி பார்த்தபடி ஒரு கையால் மேஜையில் தாளம் போட்டபடி யோசித்தார். குக்கரை இறக்கி வைத்து கேஸை அணைத்துவிட்டு சமையலறையின் லைட்டையும் அணைத்துவிட்டு கூடத்துக்கு வந்த லாவண்யா, என்ன யோசிச்சு முடியலையா என்று எதிர் நாற்காலியில் அமர்ந்தபோது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. போய் கதவை திறந்தாள். பக்கத்து வீட்டு சிறுவன், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குக்கா என்றான். ஃபோன் வந்திருக்கான், பேசிட்டு வந்துடுறேன். லாவண்யா பக்கத்து வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்பினாள். யாருமா என்றார் சதாசிவம். என் முதலாளிப்பா, தேவராஜ் பேசினாரு. நான் அவசரமா அவரை உடனே பார்க்கணுப்பா, போயிட்டு வந்துடுறேன். சதாசிவம் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தார். என்னம்மா, மணி 7:45 ஆகுது. இந்த நேரத்தில் எதுக்கு கூப்பிட்றாரு? இல்லப்பா, ஆஃபீஸில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கன்னிமரா ஹோட்டல் வாசல்ல என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான தகவல் பேசிட்டு
1 மணி நேரத்தில் அவரே வீட்டில் கொண்டு வந்து டிராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடி மழை வந்தாலும் வரலாம். கூட எடுத்துட்டு போ. சரிப்பா. லாவண்யா சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடியில் ஒரு தரம் தன்னை பார்த்து கொண்டு லேசாக டச்சப் செய்து கொண்டு கைப்பையும் குடையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். சாலையில் கால் வைத்ததும் குளிர் அவளை அணைத்து கொண்டது. கை தட்டி ஒரு ஆட்டோவை அடைத்தாள். அத்தியாயம் 7. வினிதா நீல நிற ஷிஃபான் புடவையை ப்ளீட்ஸ் பிடித்து வயிற்றில் செருகி கொண்டாள். லோஹிப்பாக்கி கொண்டாள். தலைப்பிலும் ப்ளீட்ஸ் பிடித்து தோளில் போட்டுக்கொண்டு உதட்டில் கடித்து கொண்டிருந்த பின்னை எடுத்து ஜாக்கெட்டோடு சேர்த்து உள்பக்கமாக பின் போட்டு கொண்டாள். கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு தலையில் இருந்த பிளாஸ்டிக் போவை எடுத்துவிட்டு நீல நிற போ செருகி லூசாக விடப்பட்டிருந்த கூந்தலை மீண்டும் ஒரு முறை ப்ரஷ் செய்து கொண்டாள். சிகப்பு பொட்டை எடுத்துவிட்டு நீல பொட்டு லிப்ஸ்டிக் எடுத்து தடவி சீராக்குவதற்காக ஒரு முறை மென்று கொண்டாள். காது தொங்கல்களையும் மேட்சாய் மாற்றிக்கொண்டதும் சென்ட் எடுத்து பீச்சி கொண்டாள். புறப்படலாம் என்று எழுந்தபோது அழைப்பு மணி கடமை செய்தது. சென்று திறந்தவள் லேசாக அதிர்ந்தாள். கையில் சூட்கேஸ்களுடன் அவளுடைய ஒன்றுவிட்ட சித்தப்பாவும் சித்தியும் நின்று கொண்டிருந்தார்கள். நல்ல வேளை இருக்க, எங்க நீயும் இருப்பியோ மாட்டியோன்னு நினச்சிக்கிட்டே வந்தோம் என்றபடி உரிமையோடு உள்ளே வந்தார் அவர். வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, எப்போ வந்தீங்க என்றால் அசடு வழிய. உட்காருங்க. ரயிலை விட்டு இறங்கினதும் நேராக எங்கள் பையன் வீட்டுக்கு தான் போனோம்மா. வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் விசாரித்தோம், எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. இவங்க சொல்லிட்டு போனாதானே தெரியும். சாவியும் கொடுத்துட்டு போகல. நாங்கள் வர்றதா எழுதி போட்ட கடுதாசி கிடைச்சதோ இல்லையோ. கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தோம், வரல. எவ்வளோ நேரம் வாசல்லையே நிற்கிறது. ஓ ஞாபகம் வந்துச்சு, நீயும் நம்ம பொண்ணு தானே. சரி, ஓ வீட்டில் ராத்திரி தங்கிட்டு காலையில் பையன் வீட்டுக்கு போகலாம்னு ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் விபரம் சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டோம். உனக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லையேம்மா என்ற சித்தப்பா வேஷ்டியை மடக்கி கட்டிக்கொண்டு பாத்ரூம் போகணும், முதல்ல ரயிலில் போனது என்று பாத்ரூமுக்கு சென்று விட்டார். ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று ஏதாவது கேட்க வேண்டுமே என கேட்டாள் வினிதா. நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? துணிச்சல்கார பொண்ணுமா நீ. தனியாக வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஊருக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கியே. உக்காரு, ஏன் நிற்கிற என்றால் கழுத்து பூரா நகை போட்டிருந்த சித்தி. தர்ம சங்கடத்துடன் அமர்ந்தாள். இவர்கள் ராத்திரி இங்கே தங்கப் போகிறார்கள் என்றால் நான் மட்டும் புறப்பட்டு போய்விட்டு வர முடியாது. 2000 வருமானம் கட். பாவம், அந்த தேவராஜ் என்னை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பார். இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டேன், வர முடியாது என்று அவருக்கு சொல்லிவிடுவதுதான் முறை. ஆனால் அவருடைய ஃபோன் நம்பர் தெரியாதே. கமலத்தக்கா மூலம் சொல்லிவிடச் சொல்லலாம். 5 நிமிடங்கள் மனமூட்டாமல் பேசி கொண்டிருந்து விட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய அறைக்குள் வந்து ஃபோன் எடுத்து முயன்ற போது கமலத்தக்காவின் நம்பர் கிடைக்கவே இல்லை. அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிவிட்டதோ? என்ன செய்வதென்று புரியாமல் ஹாலுக்கு வந்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தாள். 8:15 ஃபோன் ஒலித்தது. தேவராஜாகத்தான் இருக்க வேண்டும். அறைக்குள் வந்து எடுத்து ஹலோ என்றாள். வினிதா, நீ இன்னும் புறப்படவே இல்லையா? தேவராஜ் தான். சாரி சார், இன்னைக்கு என்னால் வர முடியாது என்றால் குரலை குறைத்து. வர முடியாதா? எவ்வளவு ஆர்வமாக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெகு உள்ளே போயிடுச்சு. உடம்பெல்லாம் ஜுரம் மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? நான் புறப்பட்டப்ப திடீர்னு ஊர்ல இருந்து எதிர்பாராத கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க என் வீட்டில் தங்க போகிறாங்க. அதனால நான் புறப்பட முடியாது. நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு உன்னை நான் தொட்டாகணும். இந்த விஷயத்தில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் கேன்சல் ஆனால் என்னால் தாங்க முடியாது. வினிதா ப்ளீஸ், ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். உனக்கு எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் தரேன். வா வினிதா, உடனே புறப்பட்டு வா ப்ளீஸ். சார், பணம் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களை ஏமாத்தணும்னு எனக்கு ஆசையா? சூழ்நிலை அப்படி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த நேரத்துக்கு அப்புறம் நான் வேற எவ்வளையும் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். நீ செய்கிறது நியாயமா? ஐ எம் சாரி, வேற என்ன நான் சொல்ல முடியும்? நாளன்னைக்கு சண்டே, ஒரு முழு நாள் வேணும்னாலும் உங்களோட இருக்கேன். சரியா? சண்டேயா? சண்டே என் ஒய்ஃபு ஊர்லேருந்து வரா. அப்போ செலவு மிச்சம். செலவு மிச்சமா? என் ஒய்ஃபை நான் தொடுறது கடமைக்கு தான். என் ரசனையை எல்லாம் வெளியில தான் வச்சுக்குவேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வர முடியாதா? மன்னிச்சிடுங்க சார் என்று ஃபோனை வைத்தாள் வினிதா. சங்கடமாகத்தான் இருந்தது. பாவம், கெஞ்சுகிறார். பகலில் கம்பீரம் காட்டுகிற பெரிய மனிதர்கள் இரவில் இந்த விஷயத்தில் கவிழ்ந்து விடுகிறார்கள். என் முகத்தை கூட பார்த்ததில்லை, இப்படி கெஞ்சுகிறார். அழைப்பு மணி ஒலித்தது. சென்று கதவை திறந்தாள். சித்தப்பாவின் பையன் நின்று கொண்டிருந்தான். உள்ளே வந்து, வாங்கப்பா வாங்கம்மா, ஒரு ஃப்ரெண்டு கல்யாண ரிசப்ஷனுக்கு குடும்பத்தோடு போயிருந்தோம். வந்ததும் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒரு லெட்டர் போடக்கூடாதா என்றான். போட்டேனேப்பா என்றார் சித்தப்பா. எப்போ? நேத்து. லோக்கல் தபாலே மறுநாள் டெலிவரி ஆகிறது அதிசயம். நீங்கள் திருநெல்வேலியில் போஸ்ட் பண்ணிட்டு மறுநாளே மெட்ராஸில் கிடச்சிடும்னு நம்பினா எப்படி? வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். பரவாயில்ல, இங்கே இருக்கட்டுமே என்றாள் வினிதா. இல்லைம்மா, குழந்தைங்க எல்லாம் தாத்தாவை பார்க்கணும்னு குதிக்கிறாங்க. அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆட்டோ வெயிட்டிங். இன்னொரு நாள் ஓய்வா உன் வீட்டுக்கு வருவாங்க.
ஆமாம்மா, தப்பா நினச்சிக்காத, நாங்கள் போயிட்டு வரோம் என்றாள் சித்தி. அகத்தின் சந்தோஷத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் பரவாயில்ல போயிட்டு வாங்க என்றாள் வினிதா. அவர்கள் புறப்பட்டு சென்றதும் அவசரமாக ஒரே ஒரு விளக்கு தவிர எல்லா சுவிட்சுகளையும் அணைத்துவிட்டு காரின் சாவி எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி புறப்பட்டாள். தேவராஜ் ஆச்சரியப்படப் போகிறார். வர முடியாது என்றவள் வந்துவிட்டாளே என்று இன்ப அதிர்ச்சியாக இருக்கப் போகிறது அவருக்கு. காரை வேகமாக செலுத்தினாள் வினிதா. அத்தியாயம் 8. திடீர் மழை காரணமாக நத்தை கூட்டுக்குள் ஒதுங்குவது போல மக்கள் பதுங்கிவிட்டதால் ஈரச்சாலையில் வாகனங்கள் வெகுவாக குறைந்திருந்தன. வினிதாவுக்கு முன்னால் தூரத்தில் ஒரு கார், பின்னால் தூரத்தில் ஒரு பைக். வினிதா ராஜா அண்ணாமலைபுரம் வந்து அதன் உள்சாலையில் திரும்பினாள். தூரத்தில் தேவராஜின் தனி வீடு தெரிய என்ஜினை வெகு முன்பாக அணைத்து விட்டாள். தேவராஜ் வீட்டு வாசலில் ஒரு பைக் சைடு ஸ்டாண்டில் நின்றிருந்தது. வீட்டு வாசலில் இருந்து அவன் வந்து அதில் அமர்ந்து விருட்டென்று கிளப்பிக்கொண்டு விலகி போயே விட்டான். யார் அவன்? தேவராஜ் தானா? வெளியே புறப்பட்டு போய்விட்டாரோ? கேள்விகளோடு காரை வீட்டு வாசலில் பிரேக் அடித்து நிறுத்தினாள். விளக்குகளை அணைத்தாள். வீட்டுக்குள் விளக்கெறிவதும் வாசல் கதவு பாதி திறந்தே இருப்பதும் பார்த்து சென்றது தேவராஜ் இல்லை என்று முடிவுக்கு வந்து இறங்கினாள். வாசல் கதவை அடைந்து பெல்லடிக்கலாமா குரல் கொடுக்கலாமா என்று தயங்கிவிட்டு சார் என்றாள் கார் சாவியை சுழற்றியபடி. உள்ளே மாடியிலிருந்து சோபனா ரவியின் குரல் கேட்டது. ஓரமாக தனது செருப்புகளை போட்டுவிட்டு ஹாலுக்கு வந்து மேலே பார்த்து சார் தேவராஜ் சார் என்றாள். டெலிவிஷன் செய்திகள் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்க தயங்கினாள் வினிதா. போனில் ஏற்கனவே ஒரு பெக் குடித்து விட்டதாக சொன்னவர் வெறுப்பில் நிறைய குடித்துவிட்டு கவிழ்ந்து விட்டாரோ? வெளியே வந்து பைக் எடுத்து சென்றது? ஒருவேளை அடுத்த வீட்டிலிருந்து வெளியே போனதை நான் தூரத்திலிருந்து பார்த்து இந்த வீட்டிலிருந்து வெளியேறி போனதாக நினைத்து கொண்டேனோ? யோசித்தவாறு நிதானமாக அவள் படிகள் ஏற தமிழ்நாட்டில் தட்பவெப்பநிலை சொல்லி கொண்டிருந்ததன் வால்யூம் அதிகரித்தது. வினிதா மேலே வந்து திறந்திருந்த அந்த அறைக்குள் வந்து ஹக் என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். கைலியும் ஜிப்பாவும் அணிந்த தேவராஜ் குப்புற கிடந்தான். அவன் அருகில் அந்த ரோமானிய வீரனின் சிலை கிடக்க அந்த ஈட்டி அவன் விழாவில் நுழைந்து தோல் அருகில் அதன் முனை லேசாய் எட்டி பார்த்து கொண்டிருக்க ஒரு சிறிய குட்டை போல ரத்தம் தேங்கி கிடக்க கிட்டே சென்று நாடி பிடித்து பார்த்து உறுதி செய்து கொள்ள அவசியமில்லாமல் அவனுடைய திறந்திருந்த விரைத்திருந்த விழிகள் அவனுடைய சர்வநிச்சய சாவை சத்தியம் செய்தன. வினிதாவுக்கு மயக்கமே வந்தது. கடவுளே, என்ன இது? இவர்தான் தேவராஜா? ஒருவன் அவசரமாக வெளியேறி பைக் எடுத்து சென்றானே, அவன்தான். ஐயோ, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? டெலிவிஷனில் ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்காக ஓ பாசிட்டிவ் ரத்தம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இங்கே எவ்வளவு ரத்தம்? அவளுடைய உள்ளுணர்வு விழித்து கொண்டது. அப்புறம் ஆச்சரியப்படலாம், அப்புறம் பயப்படலாம், எல்லாமே அப்புறம். முதலில் நீ இந்த இடத்தை விட்டு விலகு. முட்டாளே, சீக்கிரம் போய்விடு. வினிதா சடார் என்று வெளியேறி வேகமாக படியிறங்கினாள். செருப்புகளை அணிந்து கொண்டாள். வெளியே பாய்ச்சலாக வந்து காரை திறந்து அமர்ந்து ஒரு ஜெர்க்கோடு புறப்பட்டு காரின் வேகத்தை கூட்டினாள். கொஞ்ச நேரம் முன்பு போனில் கெஞ்சிய ஒரு ஆசாமி இந்த நிமிஷம் ரத்தம் சொட்டி செத்து போய்விட்டான். என்ன கொடுமை இது! நல்ல வேளை நான் வந்ததை புறப்பட்டதை யாரும் பார்க்கவில்லை. யாராவது பார்த்து போலீஸில் சொல்லிக் கொள்ளட்டும். எனக்கு எதற்கு வம்பு? வினிதா காரை தன் ஃப்ளாட்ஸுக்கு ஓட்டி வந்து நிறுத்தி தன் படுக்கையறை வந்து தொப்பென்று விழுந்த பிறகும் படபடப்பு அடங்கவில்லை. அந்த விரைத்த விழிகள், ஐயோ மனமே, மறந்து போயேன். அத்தியாயம் 9. ஃபோன் செஞ்சது யாரு என்று இன்ஸ்பெக்டர் அறிவழகன் ஜீப்பிலிருந்து இறங்கியதும் தேவராஜ் வீட்டு வாசலில் சேர்ந்திருந்த கூட்டத்தை பார்த்து பொதுவாக கேட்டபோது காலை மணி 6:30. நான் தான் சார் என்றான் டிரைவர் துரை ஓரடி முன்னால் வந்து. சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் இன்ஸ்பெக்டருக்கு சற்று தள்ளி பின்னால் நின்று அந்த வீட்டை கண்ணால் அளந்தார். கான்ஸ்டபிள்கள் கூட்டத்தினரை ஓரமாக நிற்கும்படி குரல் உயர்த்தி சொன்னார்கள். கொலை செய்யப்பட்டிருக்கிறவர் பேர் என்ன? தேவராஜ் சார். நீ யாரு? அவரோட கார் டிரைவர் சார். தாம்பரம் வரைக்கும் போகணும்னு காலையில் 6 மணிக்கெல்லாம் என்ன வர சொன்னார் சார். நான் பஸ்ஸு பிடிச்சி கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டேன் சார். வீட்டு வாசல் கதவு பாதி வரைக்கும் திறந்தபடி இருந்துச்சு. உள்ளார வந்து கூப்பிட்டு பார்த்தேன், பதில் இல்லைங்கய்யா. சரின்னு மாடியில் அவர் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா துரை விம்மி அழ துவங்கினான். உன் பேர் என்னையா? துரை. எதையாச்சும் தொட்டியா? வாசல் கதவை தொட்டு நல்லா திறந்து வச்சு உள்ளே போனேன். வீட்டில் வேற யாரும் இல்லையா? சாரோட ஒய்ஃப் திண்டிவனத்துக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க சார். 10 நாளாக சார் மட்டும் தனியாக தான் இருந்தார். அறிவழகன் காதோரமாக குனிந்த தயாளன், சார் முதல்ல பாடியை பார்த்துட்டு இவனை தொடர்ந்து விசாரிக்கலாம்னு படுது என்றார். அறிவழகன் திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்தார். ஐ நோ பாடி எங்கேயா கிடக்கு? அதான் சொன்னானே மாடி ரூம்லன்னு.
என்று முணுமுணுத்தார் தயாளன். ஐ நோ. யோ, இங்கே இருக்கணும் நீ. தயாளன், வாங்க மேலே போய் பார்க்கலாம். அறிவழகன் தனது ஷூவை ஓரமாக கலற்றிவிட்டு சாக்ஸ் கால்களோடு வீட்டுக்குள் நுழைந்தார். அப்படியே செய்துவிட்டு தயாளன் தொடர்ந்தார். இருவரும் மாடியில் தேவராஜின் படுக்கை அறைக்கு வந்தார்கள். டெலிவிஷன் அணைக்கப்படாமல் புள்ளி புள்ளியாக வெற்றுத்திரை தெரிந்தது. புஷ் என்ற சத்தத்துடன் தயாளன் மேலே தொட்டு பார்க்க சூடாக இருந்தது. தேவராஜின் முகத்தருகே ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. வழிந்த ரத்தம் உறைந்து போயிருந்தது. கழுத்தின் புலிநக டாலர் இரத்தத்தில் பதிந்திருந்தது. நாற்காலி, குள்ளமேஜை இரண்டும் கவிழ்ந்திருந்தது. ஒரு முழு மது பாட்டில் உடைந்து கிடந்தது. அரை முழுக்க காரக்கடலையும் சிப்ஸும் இறைந்து கிடந்தன. ஒரு போராட்டம் நடந்திருக்கு சார். வந்தவன் தன்னோடு ஆயுதம் எதுவும் எடுத்து வரலன்னு புரியுது. இங்கே ஒரு சண்டை உருவாகி அதோட உச்சக்கட்டத்தில் கைக்கு கிடைச்ச இந்த சிலையை எடுத்து குத்திருக்கணும். அவன் வந்தப்ப தேவராஜ் டெலிவிஷன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் என்று மேலும் ஏதோ சொல்ல வந்த தயாளனை கையை காட்டி நிறுத்தினார் அறிவழகன். நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு புரியாதா? உங்களை கேட்டேனா? எனக்கே சொல்லித்தர மாதிரி படபடக்கிறீங்களே. 24 மர்டர் கேஸ் பார்த்தாச்சுன்னா புரிஞ்சுதா என்றார். சரி, அதில் எத்தனை கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க சார் என்று கேட்க நினைத்து வாயை மூடிக்கொண்டு எஸ் சார் என்றார் தயாளன். சிட் அவுட் திறந்திருக்கு பாருங்க தயாளன். 2 பேரும் அந்த சின்ன பால்கனிக்கு வந்து நின்றார்கள். வாட் டு யூ ஃபீல்? நல்லா காத்து வருது சார். நான்சென்ஸ். கொலைகாரன் இதோ பாருங்க, ட்ரைனேஜ் பைப். இதை பிடிச்சிட்டு மேலே வந்திருக்கலாம். இந்த பைப்பில் ரேகை பார்க்க சொல்லணும், மறந்துடாதீங்க. சரி சார். மீண்டும் அறைக்குள் வந்த அறிவழகன் கட்டில் மேல் கிடந்த அந்த சிறிய வெள்ளை நிற கர்ச்சிப்பை ஒரு முனையில் பிடித்து எடுத்தார். என்ன இது? கர்ச்சிப் சார். கவனமா பாருங்க தயாளன். கவனமா பார்த்தாலும் அது கர்ச்சிப் சார். ஒரே தொல்லையா அவங்களோட? லேடிஸ் கர்ச்சிப்னு சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இதில் இன்சியல் எம்ப்ராய்டரி செஞ்சிருக்கு. எல்லுன்னா என்ன அர்த்தம்? எல் ஃபார் லவ் சார். நோ, இது ஒரு பேரோட முதல் எழுத்து. தேவராஜோட பொண்டாட்டி பேர் என்னன்னு அவனை விசாரிக்கணும். பாடி இருக்கிற கண்டிஷனை பார்க்குறப்போ கொலை எத்தனை மணிக்கு நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நடுராத்திரி 12 மணிக்கு முன்னாடி சார். வெரி குட். எப்படி சொல்கிறீங்க? நேற்று 12 மணியோட முதல் சேனலில் நிகழ்ச்சிகள் முடிஞ்சிடுச்சு சார். செகண்ட் சேனலில் அதுக்கும் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. இவர் டிவி பார்த்துட்டு இருந்தப்ப குற்றம் நடந்திருக்கணும்னா 12 மணிக்குள்ளே தான் இருக்கணும். இவ்வளவு சிரமப்பட வேணாம் நீங்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கரெக்டாக தெரிஞ்சிடும். பின்ன எதுக்கு அனாவசியமாக ஒரு கேள்வி கேட்டீங்க? உங்கள் இன்டெலிஜென்ஸை செக் பண்ணேன் தயாளன். ஓஹோ சார், ஒரு நோயாளிக்கு டாக்டர் வைத்தியம் பார்க்கலாம், தப்பில்லை. யூ ஆர் ரைட். ஆனால் ஒரு டாக்டர் நோயாளியாக இருக்கக்கூடாது. யூ ஆர் ரைட். வாட் டு யூ மீன்? சார், மேற்கொண்டு நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு என்ற தயாளன் டெலிஃபோன் அருகில் இருந்த அந்த செய்தித்தாளை பார்த்தார். அதன் ஓர வெள்ளை பகுதியில் ஒரு டெலிஃபோன் நம்பர் இருந்தது. அதை எடுத்து அறிவழகனிடம் காட்டினார். இது என்ன நம்பர்னு விசாரிக்கணும் சார். தயாளன், இந்த கொலை நிச்சயமாக திருட்டுக்காக நடக்கலை. எந்த பீரோவும் ஓப்பன் ஆகலை. அவர் கழுத்தில் 10 பவுண்டில் செயின் அப்படியே இருக்குது. விரலில் மோதிரம் இருக்குது. ஸோ ஏதோ பகைதான் சார். வாங்க, அந்த டிரைவரை டீப்பாக விசாரிச்சிடலாம். கீழே இறங்கி வந்ததும் சோஃபாவில் அறிவழகன் உட்கார்ந்து கொண்டு ஒரு பான்பராக் பொட்டலத்தை பிரித்து உள்ளங்கையில் கொட்டி கொண்டார். தயாளன் வாசலில் இருந்த டிரைவர் துரையை உள்ளே அழைத்து வந்தார். தேவராஜ் மனைவி பேர் என்ன என்றார் அறிவழகன். திவ்யா சார் என்றான் துரை. அறிவழகன் திரும்பி தயாளனை பார்த்தார். திவ்யானா டி சார். ஐ நோ. நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கான அட்ரஸை எக்ஸ்சேஞ்சில் முதல்ல விசாரிங்க. என் பேரை சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் பேரையும் சொல்ல வேண்டியதில்லை சார். டைரக்டரி என்கொயரிக்கு தனியாக 197 நம்பரே இருக்குது. இந்த டிரைவர் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஐ நோ. பேசிக்கிட்டே நிற்காம முதல்ல பண்ணுங்க. தயாளன் ஹாலில் இருந்த ஃபோனின் செய்தித்தாளில் குறிக்கப்பட்டிருந்த ஃபோன் நம்பரின் விலாசம் விசாரித்து தன் பாக்கெட் டைரியில் குறித்து கொண்டார். சார், பெசன் நகர் அட்ரஸ் வினிதான்னு ஒரு பொண்ணு பேரில் இருக்குது. இங்கேயும் எள்ளு வராது. நேரில் விசாரிக்கணும் சார். அறிவழகன் டிரைவர் பக்கம் திரும்பினார். யாருப்பா இந்த தேவராஜ்? என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணினார்னு கேளுங்க சார். ஐ நோ, நீங்கள் குறுக்க பேசாதீங்க. சொல்லுப்பா நீ. துரை தேவராஜின் தொழில் பற்றி சொன்னான். இந்த கொலையை யார் செஞ்சிருக்கலாம்னு நீ நினைக்கிற? சார், எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலே தான் சந்தேகம். யாரு? செல்வம், ஆட்டோ டிரைவர் சார். யார் அவன்? எதுக்காக அவன் இவரை கொலை செய்யணும்? தேவராஜ் சாரோட அப்பா துர்கான்னு ஒரு பொம்பளையோட கொஞ்ச நாள் ரகசியமாக வாழ்ந்தார் சார். அப்புறம் திருந்திட்டாரு, செத்து போயிட்டாரு. துர்கா நல்ல கேரக்டர் இல்லை. துர்காவுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அவன் செல்வம். துர்காவும் இறந்தாச்சு. இந்த செல்வம் ஒரு குடிகாரன். ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற காசையெல்லாம் குடிச்சே தீர்த்துருவான். அவன் தேவராஜ் சாரை பார்த்து அப்பப்போ ரகலை பண்ணுவான். என்னென்னு ரகலை பண்ணுவான்? உங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு முறையாக தாலி கட்டி ஊரறிய வாழ்க்கை நடத்தியிருந்தா இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லா சொத்துலையும் எனக்கு பாதி பங்கு உண்டுன்னு சொல்லுவான். நியாயம்தானே? தேவராஜ் சார் அதை உணர்ந்ததால்
அவன் எப்போ வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் 1000 2000ன்னு கொடுப்பாரு. தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 தடவை 10,000 வாங்கி குடிச்சே ஏப்பம் விட்டுட்டான். நேற்று காலையில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸுக்கு அவன் வந்து வழக்கம் போல் கலாட்டா பண்ணான். இந்த தடவை அவன் கார் வாங்கணும்னு 2 லட்சம் கேட்டான். 1 பைசா கூட தர முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு தேவராஜ் சார். பணம் இருக்கிற திமிரில் தானே பேசுகிற, உயிர் இருந்தால் தானேடா எல்லாத்தையும் அனுபவிப்ப, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு கத்திட்டு அவன் போயிட்டான். அவன் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அட்ரஸ் சொல்லு. துரை அட்ரஸ் சொல்ல தயாளன் குறித்து கொண்டார். தயாளன், உடனே இந்த அட்ரஸுக்கு போங்க. ஆள் இருந்தால் எதுவும் பேசாமல் கப்புன்னு பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக்கப்பில் வச்சுட்டு இங்கே வாங்க. இருங்க சார், இவனை முழுசும் விசாரிச்சிடலாம். ஏன்பா, உங்கள் முதலாளிக்கு வேறு ஏதாவது பகை உண்டா? இல்லை சார். தயாளன், அதான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, நாம் தாமதம் செய்கிற ஒவ்வொரு வினாடியும் குற்றவாளி நம்மளை விட்டு தொலைதூரம் விலகி போயிடுவான்னு நீங்கள் படித்ததில்ல? எங்கள் செட்டில் இருந்த சிலபஸில் இல்லை சார். நேற்று ராத்திரி கொலை செஞ்சவன் தொலைதூரம் போகிறதுன்னு தீர்மானிச்சிருந்தா இந்த நேரம் 3-4 ஸ்டேட்டு தாண்டி இருக்கலாம். பேச்சு பேச்சு எல்லாத்துக்கும் எதிர்பேச்சு. நம்ம ஸ்டேஷனுக்கு சீனியர் ஆஃபீஸர் நீங்களா இல்லை நானா? நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, போங்க. தயாளன் அவரை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு புறப்பட எத்தனித்தார். நீங்கள் போகிற சமயம் அவன் வீட்டில் இல்லைன்னா வெயிட் பண்ணி அவன் வந்ததும் பிடிங்க. யூனிஃபார்மில் போகாதீங்க, மஃப்டியில் போங்க. புரிஞ்சுதா? நான் எது சொன்னாலும் காரணமாக தான் சொல்லுவேன். வாட்ச் கட்டிக்கிட்டு போகலாமா கூடாதா என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் புறப்பட்டார் தயாளன். ஜீப்பில் ஏறி அமர்ந்தார். என்ன சீனியர் மேன் இவர்? அந்த டிரைவரிடம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் முதலில் தேவராஜின் மனைவிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். பக்கத்து வீடுகளில் ஒரு ஆசாமி அலறின சத்தம் கேட்டதா? இந்த வீட்டுக்குள் யாராவது ராத்திரி வந்து போனதை பார்த்தீர்களா என்று அவரே இன்வெஸ்ட் நடத்த வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த டிரைவர் ஒரு ஆளை சந்தேகப்படுவதாக சொன்னதும் அவனை பிடி என்றால் எப்படி? நேற்று தேவராஜ் எங்கெல்லாம் போனார்? யாரையெல்லாம் சந்தித்தார்? டிரைவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனான்? எத்தனை கேள்விகள்! யார் இங்கே என்னை சுதந்திரமாக செயல்பட விடுகிறார்கள்? நமக்கென்ன, சொன்னபடி செய்துவிட்டு போவோம். ஏதாவது ஐடியா தோன்றினால் கூட இந்த திமிர் பிடித்த தலைக்கண இன்ஸ்பெக்டருக்கு சொல்லப்போவதில்லை. அத்தியாயம் 10. அந்த சேரிக்கு வெகு தொலைவில் ஜீப்பை விட்டு இறங்கி கொண்டார் தயாளன். அவர் இப்போது 8 முழ வேஷ்டியும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தார். சேரியை நோக்கி நடந்தார். காலை நேரம் என்பதால் நிறைய பேர் சைக்கிளிலும் நடந்தும் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். குழாயடியில் கசிந்த தண்ணீருக்கு 1000 பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் திரண்டிருந்தன. பெண்கள் காத்திருந்தார்கள். 2 பெண்கள் ஆண்கள் கூட உபயோகிக்க தயங்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி சொத்து தகராறு போல சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தின் விளிம்பில் தன் பித்தளை குடத்தை கவிழ்த்து அதன் மேல் உட்கார்ந்திருந்த தாவணி பெண்ணிடம், ஏமா, இங்கே ஆட்டோ டிரைவர் செல்வம் வீடு எது என்றார் தயாளன். அதோ ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பாரு சார், அதுக்கு பீச்சாங்கை பக்கத்தில் உள்ளார கடைசி குடிசைக்கு முதல் குடிசை வாசல்ல ஆட்டோ நிற்கும். தயாளன் சொன்ன அடையாளப்படி வந்து ஆட்டோ பார்த்தார். குடிசையின் வெளியே சாணம் மெழுகின திண்ணையில் கயிற்றுக்கட்டிலில் மல்லாந்து கிடந்தவன் அருகில் வந்து, தம்பி எந்திரிங்க, விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு என்று அவன் மார்பில் தட்டி எழுப்பினார். புரண்டு படுத்த அவன் மீண்டும் தட்டப்படவே எழுந்து, யாரு, என்ன வேணும் உங்களுக்கு என்றான் கண்களை கசக்கியபடி. செல்வத்தை பார்த்தா விபரம் சொல்வான்னு சொன்னாங்க. யார் சொன்னது? என்ன விபரம் வேணும்? வெரி குட், நீதானே செல்வம், நீதான் வேணும். எந்திரி, போகலாம். என்ன, எங்கே போகணும்? நீங்க யாரு? எந்திரிடா ராஸ்கல் என்று சட்டென்று அவன் கையை பின்பக்கம் வளைத்து பிடித்து மற்றொரு கையையும் வளைத்து அருகில் கிடந்த துண்டு எடுத்து கட்டியபடி, கூலா ஒரு தப்பு செஞ்சுட்டு இங்கே வந்து சுகமா தூங்குறியாடா ராஸ்கல் என்று நடுமுதுகில் குத்தினார். தப்பா? ஐயோ, நான் கொலை செய்யலை சார். பாத்தியா, நான் தப்புன்னு தான் சொன்னேன். நீ கொலைன்னு சொல்லி ஓ வாயாலேயே மாட்டிக்கிட்ட. எல்லா ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம், நட என்றார் தயாளன். போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் செல்வம் ஓங்கின தயாளனின் கையை பிடித்து தடுத்தான். வாஸ்தவம்தான், காலையில் தேவராஜ் ஆஃபீஸில் போய் பணம் கேட்டேன். தர முடியாதுன்னு சொன்னான். அப்போ நான் குடிச்சிருந்தேன். அதனால் ஆத்திரமாக 2 வார்த்தை கத்திட்டு வந்தேன். அதுக்காக நான் கொலை செஞ்சேன்னு சொன்னால் எப்படி? இங்கே பாரு, நான் தப்புன்னு சொன்னப்ப நான் கொலை செய்யலைன்னு ஏன் சொன்னேன்? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். அப்படியா? தேவராஜ் வீட்டில் நிறைய கைரேகைகள் கிடச்சிருக்கு. உன்னோட கைரேகையை இப்போ பதிவு செஞ்சேனே, அதையும் லேபுக்கு அனுப்புவேன். நீ தேவராஜ் வீட்டுக்கு வந்து கொலை செஞ்சியா இல்லையான்னு லேபரேட்டரி ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிட்டு போகுது. அதுக்கப்புறம் அடிக்கிற அடியில் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு எலும்பும் தூள் தூளாக போகுது பாரு. உன்னை தூக்கி ஆட்டினா கிளுகிழுப்ப மாதிரி சத்தம் வர மாதிரி செஞ்சிடுவேன். செல்வம் மிரண்டான். எச்சில் விழுங்கினான். சார், நான் சொல்லிடுறேன் சார், நேற்று ராத்திரி நான் தேவராஜ் வீட்டுக்கு போனது உண்மை. ஆனால் நான் கொலை செய்யலை சார் என்றான் செல்வம். தவணை முறையில் ஒத்துக்க போறியா?
முதல் தவணையாக வீட்டுக்கு போனது வரைக்கும் ஒத்துக்குவ, அப்படித்தானே? சார், சாமி சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். நீ சொல்லு, நிஜமா இல்லையான்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். சார், காலையில் தேவராஜ் இனிமே ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கோபமாக வந்துருச்சு. இவங்க அப்பா எங்கள் அம்மாவுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்தி இருந்தா இவங்கிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் பாதி சொத்து உரிமையோடு எனக்கு வந்து சேர்ந்துருக்குமேன்னு நினச்சி மனசு புழுங்கினேன். அப்புறம் அவன் வைஃப் ஊரில் இல்லைன்னு தெரியும். அதனால் வீட்டில் அவன் மட்டும்தான் இருப்பான்னு தெரியும். ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு போகிறது, மரியாதையாக நான் கேட்ட 2 லட்சத்தை தரப்போறியா இல்லை செருகட்டுமான்னு மிரட்டுறது. அப்பவும் பிடிவாதம் பிடிச்சா ஆளையே தீத்துடுறதுன்னு ஒரு முடிவோடு தான் நான் நேற்று ராத்திரி புறப்பட்டேன். எதில் போனேன்? ஆட்டோவில் தான். நேற்று சாயங்காலம் ஒரு பெரிய மழை அடிச்சது இல்லையா, அதனால் ஜனமெல்லாம் சீக்கிரமே அவங்கவுங்க வீட்டில் ஒதுங்கிட்டாங்க. நான் தேவராஜ் வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஆட்டோவை நிறுத்திட்டு நடந்து போனேன். தூரத்துலேருந்து பார்த்தப்பவே மாடியில் அவன் ரூமில் லைட் எரியிறது தெரிஞ்சுது. சிட் அவுட் கதவு திறந்துருக்கிறதையும் பார்த்தேன். உடனே நான் நைஸாக வீட்டோட சைடு பகுதிக்கு வந்தேன். அந்த சிட் அவுட்டுக்கு பக்கத்தில் இருந்த ட்ரைனேஜ் பைப்பை பிடிச்சி சரசரன்னு ஏறினேன். சத்தமில்லாமல் பால்கனியில் மெதுவாக குதித்தேன். அப்புறம் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்? தேவராஜ் ரத்த வெள்ளத்தில் கிடந்தான் சார். ரூம் பூரா ஒரே அலங்கோலம். அவன் வயிற்றுல ஒரு சிலையோட ஈட்டி செருகி இருந்துச்சு. டிவி பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு குப்புன்னு வேர்த்துடுச்சு. ஒரு தெம்புக்காக ஊற்றிக்கிட்டு போயிருந்த ஒரு பாட்டில் சாராயத்தோட போதை முழுக்க ஒரே செகண்டில் இறங்கிடுச்சு. அப்புறம் என்னடா இது பேஜாராக இருக்கே, நமக்கு முன்னாடி எவனோ கொலை செஞ்சுருக்கானேன்னு நினச்சிக்கிட்டு வந்த வழியாகவே பைப்பு பிடிச்சி இறங்கி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதை நான் நம்பணும். எல்லாத்தையும் சொல்கிற, கொலை செஞ்சதை மட்டும் சொல்ல மாட்டியா? நான் பொய் சொல்லலை சார். டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், அதில் என்ன நிகழ்ச்சி ஓடிச்சு? நம்ம சோபனா ரவியில் அவங்க செய்தி வாச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ போனப்போ வாசல் கதவு திறந்துருந்துச்சா? நான் வாசல் பக்கமே போகலையே. நீ போனப்போ தேவராஜ் உடம்புல இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சா? சரியாக கவனிக்கல சார். ஒரே பதட்டம். நான் சொல்கிறத நம்புங்க சார். கொலை செய்யணும்னு போனது வாஸ்தவம். பார்த்து பயந்துட்டு ஓடி வந்துட்டதும் வாஸ்தவம். சிந்தனையில் ஆழ்ந்த தயாளன் லாக்கப்பின் கதவை பூட்டிவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்தார். தேவராஜின் வீட்டுக்கு ஃபோன் செய்தார். அத்தியாயம் 11. சார், அந்த செல்வத்தை பிடிச்சு கொண்டு வந்து லாக்கப்பில் வச்சுட்டேன் என்றார் ஃபோனில் தயாளன். வெரி குட், ஒத்துக்கிட்டானா என்றார் அறிவழகன். கொலை செய்ய சிட் அவுட் வழியாக வந்தானா? அப்போ தேவராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்தானா? அதை பார்த்துட்டு சத்தம் போடாமல் திரும்பி போயிட்டானா? அங்கே வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் உண்டா சார்? ஃபாரன்சிக் பீப்புள் வந்துட்டு போயிட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டேன். திண்டிவனத்தில் தேவராஜ் வைஃப் திவ்யாவோட அண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஃபோன் நம்பர் இருந்தது. கூப்பிட்டு அந்த பொண்ணு திவ்யா கிட்ட நானே பக்குவமாக பேசிட்டேன். கொலைன்னு சொல்லலை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. யாரையாச்சும் துணை கழிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவங்க அண்ணனோட உடனே டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு புறப்படுது. நேராக ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. எப்படியும் 2.5 மணி நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணி அவங்களுக்கு பக்குவமாக செய்தியை சொல்லி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை ஏற்றுக்கங்க. உப்பு சப்பு இல்லாத வேலைக்கெல்லாம் என்ன ஒதுக்கிடுங்க. சீன் ஆஃப் கிரைம்லேருந்து என்ன தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் சார்? சந்தோஷம் இல்லை, சௌகரியம். இன்வெஸ்ட் நடத்துனீங்களா? 3வது வீட்டுக்காரர் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொன்னார். என்ன? அவர் நேற்று ராத்திரி 8:30 மணிக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்தாராம். அப்போ தேவராஜ் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பைக் வேகமாக புறப்பட்டு போச்சான். ஒரு ஃபியட் வந்து நின்றுதான். ஃபியட்லேருந்து ஒரு நீல சேலை கட்டின பொண்ணு தேவராஜ் வீட்டுக்குள்ளே போனாலாம். 2 நிமிஷத்தில் அந்த பொண்ணு வேகமாக வெளியில் வந்து காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாலாம். பைக் நம்பரையோ கார் நம்பரையோ கவனிச்சிருக்க மாட்டாரே. வெளிச்சம் பத்தலையாம், சரியாக தெரியலையாம். காரில் வந்த பொண்ணு நீல கலர் சேலை கட்டியிருந்தது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுதாம்மா? இது நான் கேட்கல. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன செய்யணும்? 2 மணி நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும். இப்போ பெசன் நகரில் அந்த பொண்ணு வினிதாவை பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் ஜீப் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்லை, இங்கே வந்துடுங்க, நானும் வரேன். 2 பேருமா போகலாம். நான் மட்டும் விசாரிக்கிறேன். அப்புறம் நான் எதுக்கு? எப்படி விசாரிக்கணும்னு பார்த்து கற்றுக்கிறதுக்கு என்று சொல்லிவிட்டு அறிவழகன் ஃபோனை எதிர்முனையில் வைத்துவிட தயாளன் கொதித்து போனார். எவ்வளவு குசும்புத்தனம் பிடித்த ஆசாமி இவர்! இவரை பல்லை கடித்து கொண்டார். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிடத்தில் 4 மாடிகள் இருந்தன. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க கார் பார்க்கிங் பகுதியாக ஒதுக்கப்பட்டு சில கார்களும் மோட்டார் பைக்குகளும் நின்றன. ஜீப்பை விட்டு இறங்கின அறிவழகன் இறங்காமல் இருந்த தயாளனை பார்த்து, என்னாச்சு என்றார். நான் ஜீப்லேயே இருக்கேன், நீங்கள் போய் திறமையாக விசாரிச்சுட்டு வந்துருங்க சார். புது மருமக மாதிரி உங்களுக்கு முணுக்குன்னா முகம் சின்னதாக போயிடுதே. அட வாங்க தயாளன், அட்ரஸ் பாருங்க, ஃப்ளாட் நம்பர் என்ன என்றார். தயாளன் பாக்கெட் டைரி புரட்டி பார்த்து 12
என்றார். ஒரு தண்ணீர் லாரி சம்பில் மகா ஹோஸ் வழியாக தண்ணீர் கொட்டி கொண்டிருப்பதை இடுப்பில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வாட்ச்மேன் தோலை தட்டி 12ஆம் நம்பர் ஃப்ளாட் எங்கப்பா இருக்கு என்றார் அறிவழகன். அவன் அசால்ட்டாக திரும்பி யூனிஃபார்ம்களை பார்த்து மிரண்டு, செகண்ட் ஃப்ளோர் சார் என்று திக்கினான். அதில் யார் இருக்கா? வினிதான்னு ஒரு மேடம் சார். வேற? அவங்க மட்டும்தான் இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க. அறிவழகன் படிகள் பக்கம் நடக்க தயாளன் மட்டும் நின்று, அவங்க கார் வச்சுருக்காங்களா என்றார். ஆமாம் சார். என்ன கார்? ஃபியட், அதோ நிற்கிதே. தயாளன் நடந்து அறிவழகனோடு சேர்ந்து கொள்ள, தயாளன் சமயத்தில் உங்களை பாராட்டியே ஆகணும். கார் பற்றி விசாரிச்சிங்களே அவனை, இது ஷார்ப்னஸ். இந்த பொண்ணு வினிதா நேற்று அங்கே வந்த பொண்ணா இருக்கலாம் என்றார். இந்த மனிதரா வாய் திறந்து பாராட்டியது என்று ஆச்சரியமாக இருந்தது தயாளனுக்கு. படிகள் ஏறி 2வது தளம் வந்தார்கள். 12ஆம் நம்பர் பிளாட் கதவில் வினிதா என்று பிளாஸ்டிக் எழுத்துக்கள் இருந்தன. பக்கத்து வீட்டிலிருந்து சூப் வாசனை வந்தது. டிங் டாங் ஒலித்த 4வது வினாடி கதவை திறந்த வினிதா நைட்டியில் இருந்தாள். கூந்தலை கேஷுவலாக கொண்டை போட்டிருந்தாள். லேசாக அதிர்ந்து போனதை முகம் காட்டி கொடுத்து அவளுக்கு துரோகம் செய்தது. வினிதா என்றார் அறிவழகன். ஆமா, ஐம் இன்ஸ்பெக்டர் அறிவழகன் என்று தன்னை மட்டும் அறிமுகப்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்து, இவ்வளவு சீக்கிரம் எங்களை எதிர்பார்க்கல என்று சிரித்தபடி அமர்ந்தார். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களை நான் எதிர்பார்க்கறதா? ஏன் எதிர்பார்க்கணும்? நீ செஞ்ச கொலைக்கு நாங்கள் வராமல் கதவை தட்டி பத்மபூஷன் விருதா கொண்டாந்து கொடுப்பாங்க. கொலையா? ஓ நோ. தயாளன் பார்வையை ஓட்டினார். அருகில் இருந்த அறைக்கதவு திறந்திருந்தது. காட்டில் மேல் அவிழ்த்து போட்ட ஒரு நீல நிற சேலை குவியலாக கிடந்தது. அறிவழகனின் காதருகில் குனிந்தார். சார், பெட்ரூம்ல கட்டில்ல பாருங்க என்று கிசுகிசுத்தார். அறிவழகன் பார்த்தார். பெட்ஷீட் டிசைன் ரசிக்கிறதுக்கு இதான் நேரமா? பாலா போச்சு. கட்டில் மேல அவுத்து போட்ட நீல சேலை சார். சோ வாட் என்றவருக்கு பல்பு இமைத்து விட்டு எரிந்து கொள்ள, வினிதா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார். ஏன் என்றார். என்ன ஏன்? ஏன் தேவராஜை கொலை செஞ்ச? யார் சார் தேவராஜ்? நேற்று ராத்திரி உன்னோட ஃபியட் கார் எடுத்துக்கிட்டு அதோ கட்டிலில் கிடக்குதே நீல கலர் சேலை, அதை கட்டிக்கிட்டு ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு வந்து நீ யாரை கொலை செஞ்சியோ அவர் பேர் தான் தேவராஜ். வினிதா மிரண்டு போனாள். யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்திருந்தேனே. யாரோ பார்த்திருக்கிறார்கள். சேலை நிறம் வரைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். சரியாக வீடு வரை தேடி வந்து விசாரிக்கிறார்கள். இனிமேலும் உண்மையை சொல்லாவிட்டால் நல்லதில்லை. சார், உண்மையை சொல்லிடுறேன். வெரி குட், சொல்லு. என்ன விரோதம்? விரோதம் எதுவும் இல்லை சார். நான் அவரை பார்க்க நேற்று ராத்திரி அவர் வீட்டுக்கு போயிருந்தது உண்மைதான். நான் போய் காரை நிறுத்தின சமயம் வீட்டு வாசல்லேருந்து ஒருத்தன் வேகமாக வெளியில் நிறுத்தியிருந்த மோட்டார் பைக்கில் புறப்பட்டு போனான். என்ன பைக் அது? தெரியல, சரியான வெளிச்சம் இல்லை. அவன் எப்படி இருந்தான்? முகம் தெரியல சார். நிழல் உருவமாக தூரத்துலேருந்து பார்த்தது தான். சரி, மேலே சொல்லு. நான் உள்ளே போய் தேவராஜ் சார்னு கூப்பிட்டு பார்த்தேன். பதில் இல்லை. மாடியிலேருந்து டிவி சத்தம் கேட்டது. மாடிக்கு வந்து பார்த்தா தேவராஜ் ரத்த வெள்ளத்தில் கிடந்தாரு என்றார் தயாளன். அதேதான், எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நைஸாக புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்ட. ஆமாம் சார். ரூமில் வேற என்ன பார்த்த? ஒரே அலங்கோலமாக இருந்துச்சு சார். சிட் அவுட் கதவு திறந்துருந்துச்சு. டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டிவியில் என்ன நிகழ்ச்சி? சோபனா ரவி செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. போச்சுடா, நீயும் செல்வமும் பேசி வச்சுக்கிட்டீங்களா என்றார் தயாளன். யார் சார் செல்வம்? தயாளன், நீங்கள் சும்மா இருங்க. ஆக நீ அந்த வீட்டுக்கு வந்த. நீ வந்தப்பவே அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு, அப்படித்தானே? ஆமாம் சார். நீ வந்தப்ப ஒருத்தன் வேகமாக பைக்கில் புறப்பட்டு போனதை பார்த்ததா சொன்னியே. அவன்தான் கொலை செஞ்சுட்டு போயிருக்கணும்னு உனக்கு தோணலையா? தோணுச்சு. சரி, நீ ஏன் போலீஸுக்கு ஃபோன் செய்யலை? எனக்கு பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? என்ன சந்தேகப்படுவாங்களோன்னு ஒரு பயம். அது எப்படி காரண காரியம் இல்லாமல் சந்தேகப்படுவாங்க? சரி, தேவராஜை பார்க்க ராத்திரி 8:30 மணிக்கு மேலே நீ எதுக்காக அங்கே வந்த? சற்றே தயங்கினாள் வினிதா. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். எதுக்கு? என்ன விஷயமா? சும்மா கம்பெனி கொடுக்கறதுக்காக. வாட் என்றார் அறிவழகன். அப்படின்னா? ஓ, அவருக்கு நீ சின்ன வீடா? இல்லை சார், அவரை நான் செத்ததுக்கு அப்புறம்தான் பார்த்தேன். ஒரு புது கஸ்டமர், அவ்வளவுதான் என்ற வினிதா. முதல் நாள் இரவு ஃபோன் வந்தது. தான் புறப்பட்ட போது இடைஞ்சல் வந்தது. பிறகு இடைஞ்சல் நீங்கி புறப்பட்டு சென்றது என்று எல்லாவற்றையும் சொன்னாள். ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு மன்மதலீலை பண்ணியிருக்கிறாரா அந்த ஆளு என்றார் அறிவழகன். அதான் வினிதா போனப்பவே செத்து கிடந்திருக்கிறாரே என்ற தயாளனை. ஐநோ, நான் நேற்று சொல்லலை என்றவர். வினிதா, நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானா? சத்தியம் சார். இதோ பாரு, நீ சொன்னதை நாங்கள் நம்பிட்டதா நினைக்க வேணாம். அவசியப்பட்டா உன்னை கைது செய்வோம். இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது என்று சொன்ன தயாளனை கை ஜாடை காட்டி தடுத்தார். தயாளன், இப்படி வாங்க
என்று தனியாக தள்ளி அழைத்து வந்து, காரியத்தையே கெடுத்துருவீங்க போலிருக்கே என்றார். என்ன சார், சந்தேகத்தின் பேரில் இப்போவே அவளை அரெஸ்ட் செஞ்சு கொண்டு போய் 4 உதவிட்டு விசாரிக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே. எதுக்கு சார் இவளை கைது செய்யணும்? இவளோ கால்கள், அவனோ புது கஸ்டமர். இவ அவனை கொன்னுட்டு நகை பணம் கொள்ளையடிச்சிட்டு போக நினச்சிருக்கலாம் இல்லையா? உளர்றீங்க சார். தேவராஜ் கழுத்தில் 10 பவுன் புலி நகை டாலர் செயின் அப்படியே தானே கிடந்தது. கொலை பண்ணிட்டு கொள்ளையடிக்க போன சமயத்தில் தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்டது. சிட் அவுட் பால்கனி வழியாக எட்டி பார்த்தா நம்ம செல்வம் பைப்பு பிடிச்சு மேலே ஏறிக்கிட்டு இருந்தான். இவ காரியம் கெட்டு போச்சேன்னு அவசரமாக புறப்பட்டு திரும்பி வந்துட்டா. எப்படி நம்ம கற்பனை? ஜோரா இருக்கு. அப்போ இவ பார்த்தப்ப வீட்டில இருந்து வெளியில வந்து பைக் எடுத்துட்டு போனது யாரு? இது இவ சும்மா டூப்பு விடுறா தயாளன். நீங்க விசாரிச்சதா சொன்னீங்களே அந்த 3வது வீட்டுக்காரர், அவரும் பைக்ல போனவனா பார்த்ததை சொல்லியிருக்கிறாரே, அவரும் டூப் விட்டுருக்காரா? யோசிக்க ஆரம்பித்து விட்டார் அறிவழகன். அந்த இடத்துல இடிக்குதில்ல சார், இவளை சந்தேகத்திலிருந்து விலக்கிட வேணாம். அதே சமயம் அவசரப்பட்டு ஒரு கற்பனை கதையை உருவாக்கி இவ தான் கொலை செஞ்சதுன்னு தீர்மானிச்சிடவும் வேணாம். இப்போ விட்டுட்டு போயிடலாமா? ஆமாம், அவன் சொன்னதையெல்லாம் நம்பின மாதிரி போயிடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி வாங்கிட்டு போயிடலாம். இவ ஃபோனை கண்காணிக்கலாம், இவளையும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யலாம். அந்த பைக் ஆசாமி யாருன்னு கிளியர் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஐநோ, நான் முன்னாடி புறப்பட்டு போகிறேன். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு வாங்க. என்ன சார், என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. சார், எனக்கு தொழில் சப் இன்ஸ்பெக்டர். சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் தயாளன் என்று அசட்டுத்தனமாக சிரித்தார் அறிவழகன். அத்தியாயம் 12. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு தயாளன் வந்தபோது மரத்தடியில் தேவராஜின் டிரைவர் துரையும் பிசினஸ் பார்ட்னர்கள் உதயச்சந்திரன், குருதேவ் மற்றும் ஜனார்த்தனன் நின்றிருந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் முடிந்து தேவராஜின் உடலை பெற்றுக்கொள்வதற்காகவும் அங்கே நேரடியாக வந்து சேரப்போகிற தேவராஜின் மனைவிக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அவர்கள் காத்திருந்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் நடந்து கொண்டிருந்தது. அது முடிய மேலும் அரை மணி நேரமாகலாம் என்று தெரிய தயாளன் சற்று தள்ளி நிறுத்தியிருந்த தனது ஜீப்பில் அமர்ந்தபடி கைஜாடை காட்டி துரையை மட்டும் அருகில் அழைத்தார். வந்தான். அந்த 3 பேர் யாரு? பிளைவுட் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொன்னேனே, அதில் அவங்க 3 பேரும் பார்ட்னர்ஸ். உயரமாக தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்காரே, அவர் உதயச்சந்திரன். அவர் தான் ஏஜென்சியோட முழு நிர்வாக பொறுப்பும் பார்த்துக்கிறாரு. கொஞ்சம் குண்டா தொப்பையோட இருக்கிறவர் குருதேவ், தாம்பரத்தில் இருக்காரு. அவரை பார்க்க போகணும்னு தான் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என்னை வர சொன்னார். கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறவர் ஜனார்த்தனன், அவரும் ஒரு பார்ட்னர். ரைட்டு, இதை பாருப்பா, நீ செல்வத்தை சந்தேகப்பட்ட. அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செஞ்சு லாக்கப்பில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கொலை செஞ்சவன் போலீஸ் வருமேங்கிற பயமே இல்லாமல் தன் வீட்டில் ஹாயாக படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஆனாலும் அவனை முழுசுமாக சந்தேகத்திலேருந்து நாங்கள் விலக்கிடவும் இல்லை. செல்வம் இதை செய்யலைன்னு வச்சுக்கிட்டா அடுத்து நீ யாரை சந்தேகப்படுவ? தேவராஜ் டிரைவராக இருக்கிறதால மற்றவங்களை விட நீ அதிக நேரம் அவரோட இருக்கிறவன். அதனால தான் உன்னையே கேட்குறேன். வேற யாரையும் சந்தேகப்பட எனக்கு தோணலையே. மறைக்காம சொல்லு, தேவராஜ் பொம்பளைங்க விஷயத்தில் எப்படி? அது அவரே போயிட்டாரு. இனிமே நீ எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கோணத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும். சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. தேவராஜ் சார் அந்த விஷயத்தில் கொஞ்சம் மோசம்தான் சார். என்கிட்ட எல்லா விஷயமும் பேசுவார். அதனால் உரிமையோட நானே பல தடவை கண்டிச்சிருக்கேன். வீட்டில் குத்துவிளக்கு மாதிரி அம்மா இருக்கிறப்ப ஏன் சார் இப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அதென்னவோ இந்த பழக்கத்தை விட முடியலைன்னு சொல்லுவார். சமீப காலமாக தன்னோட லீலைகளை எனக்கு கூட தெரியாமல் ரகசியமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குன்னு பர்மனண்ட்டாக செட்டப் யாராவது? அந்த மாதிரி இல்லை சார். காசு கொடுத்து அந்த மாதிரி பொண்ணுங்களோட தான் கொட்டமடிப்பார். அவரோட ஆஃபீஸில் நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம் சார். அதில் யாரோடையாவது இந்த மாதிரி நெருக்கமா? சேச்சா, இல்லை சார். இதுலேயும் அவர் சில நியாயங்களை கடைபிடிப்பார். வாழ வேண்டிய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதும்பாரு. தொழிலில் இருக்கிறவங்கள மட்டும்தான் கூப்பிடுவார். எதுக்கு கேட்டேன்னா, தேவராஜோட படுக்கை அறையிலேருந்து ஒரு லேடிஸ் கர்ச்சிப் எடுத்திருந்தோம். அதில் எல்லுன்னு இன்சியல் போட்டிருக்கு. அந்த பேரில் உனக்கு யாரையாவது தெரியுமா? லதா, லலிதா, இந்த மாதிரி. சார், ஒருவேளை அந்த கர்ச்சிப் லாவண்யாவோட தான் இருக்கலாமா? யார் லாவண்யா? ஏஜென்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குது சார். நல்ல பொண்ணு. தேவராஜ் சார் தான் வேலைக்கு சேர்த்தாரு. நேற்று மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ்லேருந்து ஏஜென்சி ஆஃபீஸுக்கு வந்தோம். ஆஃபீஸுக்குள்ளே போன 5வது நிமிஷம் தேவராஜ் சாரும் லாவண்யாவும் வெளியில் வந்தாங்க. என்ன வேணான்னு சொல்லிட்டு கார் சாவி மட்டும் வாங்கிக்கிட்டு தேவராஜ் சார் அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு புறப்பட்டு போனார். 1 மணி நேரம் கழித்து சார் மட்டும் காரில் திரும்பி வந்து மறுபடியும் ஆஃபீஸுக்கு போனார். துரை சொல்ல சொல்ல அந்த செய்தியில் ஏதோ விஷயம் இருப்பதாக தயாளனுக்கு பட்டது. இது நடந்தது எத்தனை மணிக்கு? மத்தியானம் 3 மணி இருக்கும் சார். அவர் மட்டும் திரும்பி வந்தப்ப 4, 4:15 இருக்கும்.
அந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறியா? அதான் சொன்னேனே சார், ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடக்கவே மாட்டார். பின்ன அந்த கர்ச்சிப் தேவராஜோட படுக்கை அறைக்கு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணுமில்ல? ரைட்டு, அந்த லாவண்யா இப்போ ஆஃபீஸில் தானே இருப்பா. 2 ஆஃபீஸுக்கும் லீவ் விட்டுட்டாங்க சார். தொழிலாளர்கள் எல்லாம் வீட்டில் மாலைகளோட கூடி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லாவண்யா வரலை. ஏன்னு எனக்கு விசாரிக்க தோணலை. லாவண்யா வீடு தெரியுமா? தெரியும் சார். வீட்டில் வயசான அப்பாவும் அந்த பொண்ணும் தான் இருக்குது. சரி, காலையில் வீட்டிலேருந்து நேராக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் போனீங்க. அங்கே செல்வம் வந்து கலாட்டா செஞ்சுட்டு போனான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏஜென்சி ஆஃபீஸுக்கு வந்தீங்க. அங்கேருந்து அவர் மட்டும் லாவண்யாவை அழைச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் தனியாக வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்லேருந்து தேவராஜ் எங்கெங்கே போனார், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு காரை விட்டுட்டு நீ புறப்பட்டு போன? துரை சற்றே யோசித்து விட்டு, ஏஜென்சி ஆஃபீஸ்லேருந்து வக்கீல் சார் வீட்டுக்கு மட்டும்தான் போனார். அப்புறம் அவர் வீட்டிலேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். நான் புறப்பட்டு போனப்போ 7 மணி இருக்கும். நல்ல மழை அப்போ. வக்கீல் சார்னா யார்? பஞ்சநாதன்னு பேர் சார். கம்பெனிக்கு அவர் தான் வக்கீல். அவரை எதுக்கு பார்த்தாரு? என்ன பேசினாங்க? தெரியாது சார். வீட்டுக்குள்ளே பேசிட்டு வந்தார். செல்வம் மறுபடி வந்து கலாட்டா செஞ்சா என்ன செய்கிறதுன்னு கேட்குறதுக்காக போயிருக்கலாம். நேற்று ராத்திரி 8 மணிக்கு வினிதாங்கிற பொண்ணை ஜாலியாக இருக்கிறதுக்காக தேவராஜ் வர சொல்லியிருக்கிறாரு. அவளும் வந்துட்டு போயிருக்கா. அவளை வர சொன்னது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். பார்ட்னர்களுக்குள்ளே எந்த உரசலும் இல்லையே. லாபம் பிரமாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஏன் சார் பிரச்சனை வரப்போகுது? சுமூகமாக தான் இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக உதயச்சந்திரன் சார் பொறுப்பில் விட்டுட்டதால மற்றவங்க அதிகமாக வர்றது கூட இல்லை. எல்லாருக்கும் வேறு வேறு தொழில்கள் இருக்குது. உதயச்சந்திரன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப கலகலப்பானவர் சார். அந்தஸ்து பார்க்காம பியூன் தோளில் கூட கை போட்டு பேசுவார். சிரித்து ஜோக்கடிப்பார். எல்லாரையும் மாதிரி குரல் மாற்றி பேசி காட்டி சிரிக்க வைப்பார். முகம் வாடி இருந்தால் 50 100ன்னு செலவுக்கு அவராகவே எடுத்து கொடுப்பாரு. சரி, நீ போ. தயாளன் ஜீப்பில் அமர்ந்தபடி ஒரு சிகரெட் புகைத்தார். பிறகு 3 பார்ட்னர்களிடமும் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கை குலுக்கினார். ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பார்ட்னரோட கொலையில் நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க என்றார். மூவரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். அவருக்கு ஒரு பகையாளி இருக்க முடியும்னு கூட என்னால் நம்ப முடியல என்றான் உதயச்சந்திரன் தன் பீக் வைத்த தொப்பியை சரி செய்தபடி. என்னாலேயும் யாரையும் யூகம் பண்ண முடியல என்றார் குருதேவ். உதட்டை பிதுக்கி தலையை ஆட்டினான் ஜனார்த்தனன். அவர்கள் செய்கிற மற்ற தொழில்களை பற்றி பொதுவாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, மிஸ்டர் குருதேவ், இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு தாம்பரத்துக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக தேவராஜ் வர்றதா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் டிரைவர் துரை சொன்னான். எதுக்காக அவ்வளோ தூரம் வரதா இருந்தாருன்னு புரியல. நான் எப்படியும் 2 நாளைக்கு ஒரு தரம் சிட்டிக்குள்ளே வரவன். ஒரு ஃபோன் செஞ்சுருந்தா நானே வந்து பார்த்துருப்பேன். மிஸ்டர் உதயச்சந்திரன், நேற்று ஏஜென்சி ஆஃபீஸுக்கு தேவராஜ் வந்தப்ப நீங்கள் அங்கே இருந்தீங்களா? நான் ஒரு லஞ்ச் பார்ட்டிக்கு போயிருந்தேன். நான் ஆஃபீஸுக்கு வந்தப்ப அவர் வந்துட்டு போனதா சொன்னாங்க. 4 மணிக்கு மறுபடி வந்தார். அப்போ ஏதாவது கலக்கமாக பேசினாரா? இல்லை சார், பொதுவாக பிஸ்னஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ற உதயச்சந்திரன் எச்சில் விழுங்கினான். தன் தொப்பியை முன்புறமாக இழுத்து விட்டு கொண்டான். எப்பவும் இல்லாத பழக்கமாக ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி அவஸ்தைப்படுறீங்க உதயச்சந்திரன் என்றான் குருதேவ். பைக் ஓட்டுறப்ப காற்றுல முடி கலையுது. கண்ணுக்கு குறுக்க விழுந்து அதை அடிக்கடி சரி பண்ணிக்க வேண்டி இருக்கு. ஹெல்மெட் வச்சா பாரம், அதான் தொப்பி வச்சுக்கலாம்னு. உங்கள் ஏஜென்சி வக்கீல் யாரு என்றார் தயாளன். மிஸ்டர் பஞ்சநாதன். அவரோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். உதயச்சந்திரன் சொல்ல தன் பாக்கெட் டைரியில் குறித்து கொண்டார். வெல், அப்புறம் பார்க்கலாம் என்று அவர்களின் வீட்டு முகவரிகளையும் கேட்டு குறித்து கொண்டு ஆஸ்பத்திரியின் ரிசப்ஷனுக்கு வந்தார். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் என்று ரிசீவர் எடுத்து வக்கீல் எண்ணை முயன்றார். அவர் கோர்ட்டுக்கு போயிருப்பதாக சொன்னார்கள். வைத்துவிட்டு திரும்ப ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்குள் ஒரு டாக்ஸி நுழைந்து நிற்க, அதிலிருந்து கலங்கிய கண்களும் பதட்டமுமாய் திவ்யாவும் அவள் அண்ணனும் இறங்கி மரத்தடியில் நின்ற பார்ட்னர்களை நோக்கி செல்ல தயாளன் வேகமாக அவர்களை அடைந்தார். அத்தியாயம் 13. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தானே மிஸ்ஸஸ் திவ்யா தேவராஜ் என்றார் தயாளன். ஆமாம். அவருக்கு என்ன ஆக்சிடென்ட்? பதறினாள் திவ்யா. இப்படி வாங்க, சொல்கிறேன். நீங்கள்? திவ்யாவோட அண்ணன் பார்த்தசாரதி. நீங்களும் வாங்க. 2 பேரை மட்டும் தனியாக தன்னுடைய போலீஸ் ஜீப் அருகில் அழைத்து வந்தார். சற்றே தயங்கினார். இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா மிஸ்டர் பார்த்தசாரதி? தந்தி பார்த்தேன். திருப்பதிக்கு போய் திவ்யமாக தரிசனம் பண்ணிட்டு 18 பேர் ஒரு வேனில் திரும்பியிருக்காங்க. ஒரு லாரியோட மோதி 17 பேர் ஸ்பாட்லேயே காலி. படித்தேன் சார். நேற்று நியூஸில் கூட காட்டினாங்களே, ஒரு குழந்தையோட கை மட்டும் தனியாக. கோரம். எதுக்கு அதை பற்றி இப்போ சொல்கிறீங்க? கேளுங்க. இறந்தது எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அண்ணன், தம்பி, அப்பா, தாத்தான்னு 4 சின்ன குழந்தைங்க வேற. இதில் உயிர் பிழைச்சது 10 வயசு பொண்ணு மட்டும்தான்.
10 வயசுங்கிறது விபரம் புரிஞ்சும் புரியாமல் தடுமாறும் வயசு. ஸ்பாட்டில் தன்னை சுற்றி தன்னோட வந்த அத்தனை பேரும் பிணமாக கிடக்கிறத பார்த்த அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். கொடுமைதான் சார். பொறுமை இல்லாமல் பரபரத்தாள் திவ்யா. என் புருஷனுக்கு என்ன ஆக்சிடென்ட்டு? அவர் எந்த வார்டில் இருக்காரு? எப்படி இருக்காரு? அதை சொல்லாமல் ஏதேதோ பேசுறீங்களே. இருங்கம்மா, அதை சொல்லத்தான் வரேன். வாழ்க்கையில் சோகங்களையும் குறைகளையும் நம்மளை விட அதிகமாக அனுபவிக்கிறவங்கள பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கணும். அந்த 10 வயசு பொண்ணோட அதிர்ச்சியோட ஒப்பிட்டா உங்களுக்கு அதிர்ச்சி கம்மியாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கங்க. ஒரு அதிர்ச்சிக்கு தயார்படுத்திக்கங்க. நேற்று ராத்திரி தேவராஜ் இறந்துட்டாரு. அவர் பாடி இங்கே போஸ்ட்மார்ட்டம் ஆகிட்டு இருக்கு. ஐயோ, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தன் நெஞ்சை பிடித்து கொண்டு கத்தினாள் திவ்யா. சாரி, நடந்திருக்கிறது ஒரு கொலை. செஞ்சது யாருன்னு புரியலை. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய அதிர்ச்சியாக தர வேணாம்னு தான் ஃபோனில் விபத்துன்னு சொன்னோம். கடவுளே கடவுளே, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஏன் புருஷனையா கொலை செஞ்சாங்களா? இருக்காது சார். நேற்று காலையில் கூட என் கூட சந்தோஷமாக ஃபோனில் பேசினாரே என்று ஆரம்பித்த திவ்யா ஆர்ப்பாட்டமாக மார்பில் அடித்து கொண்டு அழத்துவங்க. அவளை ஆறுதலாக தாங்கினான் பார்த்த சாரதி. திவ்யா, அமைதியாரு. ஐயோ, என்னாலே தாங்க முடியலையே. உன்னாலே எப்படி முடியும் என்று அழத்து வாங்கினான் அவன். அவர்களை அளவிட்டுவிட்டு விலகிச் சென்று வெளியே ஒரு ஹோட்டலில் சூடாக காப்பி ஒன்று குடித்துவிட்டு ஹோட்டல் பையனிடம் 2 காப்பி எடுத்து வரும்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்குள் வந்தார் தயாளன். ஒரு கட்டை சுவரில் பார்த்த சாரதி உட்கார்ந்திருக்க அவன் மடியில் தலை வைத்து மயக்கமாகி இருந்தாள் திவ்யா. பையன் கொண்டு வந்த காப்பிகளை வாங்கி நீட்டிய தயாளன், இதை குடிங்க, அவங்களையும் குடிக்க சொல்லுங்க என்றார். சார், நேற்று தான் திண்டிவனத்தில் டாக்டர்கிட்ட போய் தான் கர்ப்பமாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்தா. அங்கே மாரியம்மன் கோயிலில் திருவிழா. உண்டாகி இருக்கிற சந்தோஷத்தில் எல்லாருமா சாயங்காலம் திருவிழாவுக்கு போயிட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். இன்னைக்கு நல்ல செய்தியை மச்சானுக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம்னு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபோன் வந்து இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டாரே விம்மினான் பார்த்த சாரதி. என்ன செய்யறது, நாம் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறதில்லையே. உங்கள் மச்சானுக்கு எதிரிகள் யாராவது உண்டா? எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை சார். அவங்க மனநிலை தேரட்டும், அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தயாளன் ஆஸ்பத்திரிக்குள் நடந்தார். அத்தியாயம் 14. தயாளன் களைப்போடு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடு ஸ்டேஷனுக்கு வந்தபோது இன்ஸ்பெக்டர் அறிவழகன் பான்பராக் வாயில் போட்டு குதப்பி கொண்டிருந்தார். வாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒன்றும் விசேஷமா இல்லை சார் என்று அவரிடம் கொடுத்துவிட்டு தொப்பியை கலற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு அமர்ந்தார். அறிவழகன் படித்து பார்த்து வைத்துவிட்டு, நம்ம கேஸில் ஒரு புது குழப்பம் வந்திருக்கு தயாளன் என்றார். என்ன சார்? தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் சிவா ஃபோன் செஞ்சாரு. அங்கே சதாசிவம்னு ஒருத்தர் தன் பொண்ணு லாவண்யாவை நேற்று ராத்திரி 8 மணிலேருந்து காணோம்னு புகார் கொடுத்துருக்காராம். லாவண்யா தேவராஜ் ஏஜென்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவ. நேற்று ராத்திரி 7:45க்கு அவளோட பக்கத்து வீட்டு ஃபோனில் அவளை கூப்பிட்டாங்களாம். போய் பேசிட்டு வந்து முதலாளி தேவராஜ் ஆஃபீஸில் நடந்திருக்கிற ஒரு பெரிய சிக்கல் சம்பந்தமாக உடனடியாக பேசுறதுக்காக அவளை புறப்பட்டு கன்னிமரா ஹோட்டல் வாசலில் காத்திருக்க சொன்னதாகவும் 1 மணி நேரத்தில் அவரே காரில் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொன்னதாகவும் சொல்லிட்டு லாவண்யா புறப்பட்டு போனாலாம். ராத்திரி பூரா அவள் வீடு திரும்பலை. காலையில் இவர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. ஃபோட்டோவோட புகார் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. நிஜமாவே சூப்பர் குழப்பம்தான் சார் என்றார் தயாளன். இன்ஸ்பெக்டர் சிவா கன்னிமரா ஹோட்டல் வாசலில் அந்த லாவண்யாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பல பேரை விசாரிச்சதில் எதிர் சைடில் இருந்த ஒரு பீடா கடைக்காரன் பார்த்ததா சொல்லியிருக்கான். ஒரு நீல கலர் மாருதி வந்து நின்று தான் காத்துக்கிட்டு இருந்த லாவண்யா அதில் ஏறிக்கிட்டு போனாலாம். அதுக்கு மேலே லாவண்யா பற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் தகவல் இல்லை சார். தேவராஜ்கிட்ட இருக்கிறது அம்பாசிடர் கார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி தேவராஜ் 8 மணிலேருந்து 8:30க்குள்ளே இறந்திருக்கான். லாவண்யா தன் வீட்டை விட்டு புறப்பட்டது 7:45க்கு. அதனால் லாவண்யாவை பிக்கப் பண்ணிக்கிட்டது தேவராஜா இருக்க சான்ஸே இல்லை. ஆனால் அந்த எல் போட்ட கர்ச்சிப் தேவராஜ் வீட்டில் கிடச்சிதே சார். டிரைவர் துரையை விசாரித்ததில் நான் வேற நிறைய தகவல்கள் கொண்டு வந்திருக்கேன் சார் என்று தயாளன் எல்லாவற்றையும் சொன்னார். அட பாவமே, அந்த பொண்ணு கர்ப்பமா? பாருங்க, இதான் விதி. அந்த வக்கீல் பஞ்சநாதனை தேவராஜ் ஏன் சந்திச்சாரு, என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. தெளிவு கிடைச்சாலும் கிடைக்கலாம், மேற்கொண்டு குழப்பம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன், கோர்ட்ல இருந்து வந்திருக்கலாம். தயாளன் ஃபோன் எடுத்து டயல் செய்தார். ஹலோ, பஞ்சநாதன் ஹியர். வணக்கம் சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் பேசுகிறேன். மிஸ்டர் தேவராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காரு, தெரியும் இல்லையா? இப்போ தான் எனக்கு ஃபோனில் தகவல் வந்துச்சு. அவர் வீட்டுக்கு தான் துக்கம் விசாரிக்க புறப்பட்டுருக்கேன். நேற்று ஈவினிங் தேவராஜ் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா? ஆமாம், வந்தார். என்ன விஷயமா வந்தார்? என்ன பேசினார்? அவரோட ஏஜென்சி ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம்.
அதை எப்படி சட்டப்படி சரி செய்யறதுன்னு கேட்க வந்திருந்தாரு. என்ன ப்ராப்ளம்? அதாவது சார், அந்த ஆஃபீஸோட மேனேஜிங் டைரக்டர் உதயச்சந்திரன். எல்லா வரவு செலவுகளுக்கும் அவர் தான் பொறுப்பு. நேற்று தேவராஜ் ஆஃபீஸுக்கு வந்தப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப் லாவண்யா இவர்கிட்ட உதயச்சந்திரன் பற்றி தனியாக ஒரு மேட்டர் பேசணும்னு சொன்னாலாம். சரின்னு அவளை காரில் அழைச்சிக்கிட்டு தனியாக பீச்சுக்கு வந்து விசாரிச்சிருக்காரு. பல விதங்களில் உதயச்சந்திரன் 6 லட்சம் ரூபாய் சாமர்த்தியமாக மோசடி செஞ்சுருக்கிறத பற்றி ஆதாரத்தோட கணக்கு கொடுத்துருக்கா அந்த பொண்ணு. நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மறுபடி ஆஃபீஸ் வந்து உதயச்சந்திரனை பார்த்துருக்காரு. கோபமாக திட்டி ஆதாரம் காட்டி மிரட்டினதும் அவர் மிரண்டு போயிட்டாராம். அப்புறம் மற்ற 2 பார்ட்னர்ஸ் கிட்ட கூட நான் சொல்லலை, போலீஸில் சொல்லலை, 1 வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே இந்த 6 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் கணக்கை நேர் செஞ்சுக்கோன்னு சொன்னாராம். சரின்னு அவர் முறைச்சிக்கிட்டே போயிட்டாராம். 1 வாரத்துக்குள்ளே அவர் பணம் திருப்பி கட்டலைன்னா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு என்கிட்ட கன்சல்ட் பண்ணினாரு. நான் லீகல் அட்வைஸ் பண்ணேன். உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட மறைக்காதீங்க, விஷயத்த சொல்லிடுறது நல்லதுன்னு சொன்னேன். சரின்னு புறப்பட்டு போனார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், உதயச்சந்திரன் கிட்ட என்ன கார் இருக்குது? நீல கலரில் மாருதி வச்சுருக்காரு. தேங்க்யூ, நாங்கள் உங்களை விசாரித்ததை நீங்கள் சொன்னதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சார் என்றார் தயாளன். வைத்தார். இப்போ எல்லாம் தெளிவாயிடுச்சு சார் என்று வக்கீல் பேசியதையெல்லாம் அறிவழகனிடம் சொல்லி முடித்ததும் துள்ளி குதித்தார் அவர். உதயச்சந்திரன் ஃப்ராடு பண்ணியிருக்கான். அதை கண்டுபிடிச்சு தேவராஜ்கிட்ட சொன்னது லாவண்யாதான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 1 வாரத்துக்கு இந்த மோசடியை யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருக்கேன்னு தேவராஜ் சொன்னதால இப்போ தன் மோசடி தெரிஞ்ச லாவண்யா, தேவராஜ் 2 பேரையும் தீர்த்துட்டா. விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி செயல்பட்டிருக்கான் அவன். அவன்தான் தன்னோட நீல கலர் மாருதியில் லாவண்யாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு போய் ஏதோ செஞ்சுட்டான். பைக்கில் தேவராஜ் வீட்டுக்கு வந்து கொலை செஞ்சுட்டு போனவனும் அவன்தான். அவன் புறப்பட்டு போனதை தான் வினிதாவும் 3வது வீட்டுக்காரரும் பார்த்துருக்கணும். கரெக்ட் சார். டிரைவர் துரை அவனை பற்றி சொன்னப்ப பல குரலில் எல்லாரையும் மாதிரி பேசி சிரிக்க வைப்பார்னு சொன்னான். ஸோ அவன் தான் லாவண்யா கிட்ட தேவராஜ் குரலில் பேசி கன்னிமரா ஹோட்டல் வாசலுக்கு வர சொல்லியிருக்கணும். அவன் திடீர்னு தலையில் தொப்பி வச்சிருக்கிறதுக்கான காரணத்தை சொன்னப்ப பைக் ஓட்டுறப்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். ஸோ அவங்கிட்ட பைக் இருக்குது. அந்த கர்ச்சீப் என்றார் அறிவழகன். அது நம்மளை குழப்புறதுக்காக இவனே எடுத்து வந்து தேவராஜ் பெட்ரூமில் போட்டிருக்கணும். அப்போ என்று இவர் ஆரம்பித்த போது டெலிஃபோன் ஒலித்தது. தயாளன் எடுத்தார். ஹலோ, நான் தேனாம்பேட்டை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சிவா பேசுகிறேன். நான் எஸ்ஐ தயாளன். சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணு லாவண்யாவை டெட் பாடியாக கண்டெடுத்திருக்கோம். கழுத்தை நெரிச்சு ஒரு குப்பை குவியலுக்குள்ளே செருகிட்டு போயிருக்கான் கொலைகாரன். அவள் பாவம் கடுமையாக போராடி இருக்கா போலிருக்கு. பிணத்தோட கையில் ஒரு கொத்து ஆம்பளை தலைமுடி அப்படியே இருக்குது. அந்த நீல கலர் மாருதிக்காரனை நாங்கள் தேட ஆரம்பிச்சிருக்கோம். சார், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கொலைகாரனும் ஒரே ஆள் தான்னு நினைக்கிறோம். நான் சொல்கிற அட்ரஸுக்கு உடனே புறப்பட்டு வாங்க, நாங்களும் வரோம் என்று ஃபோனை வைத்தார் தயாளன். உதயச்சந்திரன் வீட்டுக்கு தானே என்றார் அறிவழகன். சார் சார் என்று லாக்கப்புக்குள்ளிருந்து குரல் எழுப்பினான் செல்வம். அதான் வேற யாரோ கொலை செஞ்சதா பேசிக்கிறாங்களே, என்னையே இன்னும் உள்ளே போட்டு வச்சிருக்கீங்க? இருடா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு உன்னை விடுறோம். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வாங்க சார் என்று புறப்பட்டார் தயாளன். அத்தியாயம் 15. 4-5 காக்கி சட்டைகளை ஒரே நேரத்தில் பார்த்த உதயச்சந்திரன் மிரண்டான். அபாண்டம்! நான் மோசடி செய்யவும் இல்லை, லாவண்யா கிட்ட குரல் மாற்றி பேசவும் இல்லை, அவளை பிக்கப் பண்ணி கொலை செய்யவும் இல்லை, தேவராஜ் வீட்டுக்கு வரவும் இல்லை. எதை வச்சு இப்படியெல்லாம் குற்றம் சுமத்துறீங்க? தயாளன் அவனை நோக்கி முன்னால் வந்தார். மயிரை வச்சு என்றார். தயாளன், ஆத்திரப்படலாம், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. கெட்ட வார்த்தை இல்லை சார், நிஜமாவே இவனோட மயிரை வச்சு தான் குற்றம் சுமத்துறேன். எழுடா உன் தொப்பிய என்று சட்டென்று இவரே தொப்பியை உருவ உதயச்சந்திரனின் முன் தலையில் ஒரு கொத்து முடிகள் பீந்து போன இடத்தில் காயத்திற்கு பவுடர் போடப்பட்டிருந்தது. எங்கப்பா ஒரு ரோமக்கற்றை? லாவண்யா கையில் இருக்கிற முடிக்கொத்து இந்த மண்டையிலிருந்து பிடுங்கினதுதான்னு லேபில் சுத்தமாக ரிப்போர்ட் தருவாங்க. 2 கொலைகளை செஞ்சுட்டு கல்லூலி மங்கன் மாதிரி சாதிக்கிறியா ராஸ்கல் என்று அறைந்தார். சார், அடிக்காதீங்க, இனிமே என்னால் மறைக்க முடியாது. என் குற்றத்தை ஒப்புக்கிறேன். ஆனால் நான் 2 கொலை செய்யலை, 1 கொலை தான் செஞ்சேன் என்றான் உதயச்சந்திரன். என்னையா மறுபடி குழப்பற என்றார் அறிவழகன். நிஜம்தான் சொல்கிறேன். என் ஊழலை கண்டுபிடிச்சிட்ட லாவண்யாவையும் தேவராஜையும் தீர்த்துக்கட்ட நான் திட்டம் போட்டது உண்மை. தேவராஜ் குரலில் பேசி லாவண்யாவை வரவழைச்சேன். என் மாருதியில் அவளை வற்புறுத்தி ஏற்றி கூட்டிகிட்டு போய் இருட்டான ஒரு தெருவில் அவளை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு ஒரு குப்பைக்குள்ளே சொருகிட்டு அவள் கர்ச்சீப் மட்டும் எடுத்துக்கிட்டு காரை வச்சுட்டு பைக் எடுத்துக்கிட்டு தேவராஜ் வீட்டுக்கு வந்தேன். அவரை கொலை செஞ்சுட்டு லாவண்யாவோட கர்ச்சீப்பை அங்கே போட்டுட்டு வந்துடுறது என் நோக்கம். மேலே சொல்லு. நான் போனப்போ வாசல் கதவு திறந்தே இருந்துச்சு. உள்ளே வந்தேன். மாடி ரூம்லேருந்து டிவி சத்தம் கேட்டுது.
மேலே வந்து பார்த்தா தேவராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு. எனக்கு எதுவும் புரியல. கொலை யார் செஞ்சிருந்தாலும் பழி லாவண்யா மேலே விழட்டும்னு கொண்டு வந்த கர்ச்சிப்பை அங்கே போட்டுட்டு நான் பாட்டுக்கு திரும்பிட்டேன். அப்போது டிவியில் என்ன நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு? சோபனா ரவி செய்தி வாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா, நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி விசாரிக்கிறவங்க எல்லாரும் கூடி பேசி வச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்குள்ள போலீஸ் கேட்டால் இப்படித்தான் சொல்லணும்னு ஏதாச்சும் ஒப்பந்தமா என்றார் அறிவழகன். இவன் சும்மா சொல்கிறான் சார். 2 கொலையையும் ஒப்புக்கிட்டா தண்டனை அதிகம் கிடைக்கும்னு மாற்றி சொல்கிறான் என்றார் இன்ஸ்பெக்டர் சிவா. குறிப்பாக அப்போது என்ன செய்தியை படித்தாங்க, ஞாபகம் இருக்கா என்றார் தயாளன். முதலமைச்சருக்கு மதுரை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்றான் உதயச்சந்திரன். அவன் சொல்கிறத ஏன் நம்புறீங்க தயாளன்? உள்ளார வச்சு 2 தட்டு தட்டினா இந்த கொலையையும் ஒத்துக்கிட்டு போகிறான் என்ற அறிவழகன் நடடா ராஸ்கல் என்று உதயச்சந்திரன் கழுத்தில் கை வைத்தார். ஆனால் தயாளனின் மனதில் அந்த உறுத்தல் வந்து சேர்ந்து விட்டது. வினிதாவும் தான் பார்த்தபோது டிவியில் செய்தி வாசிக்கப்பட்டதாகவும் தேவராஜ் இறந்து கிடந்ததாகவும் சொன்னாள். செல்வமும் தான் பால்கனி வழியாக வந்தபோது தேவராஜ் இறந்து கிடந்ததாகவும் டிவியில் சோபனா ரவி செய்தி வாசித்ததாகவும் சொன்னான். உதயச்சந்திரனும் அதையே சொல்கிறான். ஒரு கொலையை ஒப்புக்கொண்டவன் இன்னொரு கொலையை மட்டும் ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பானா? ஸ்டேஷனுக்கு வந்ததும் முதல் வேளையாக வினிதாவுக்கு ஃபோன் செய்தார். ஏம்மா, தேவராஜ் வீட்டுக்கு போனப்போ டிவியில் செய்திகள் ஓடிக்கிட்டு இருந்ததா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். நீ பார்த்தப்ப என்ன செய்தி வாய்ச்சாங்கன்னு நினைவிருக்கா? நினைவிருக்கு. செய்திகள் முடிகிற நேரம் அது. தமிழ்நாட்டில் தட்பவெப்பநிலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டு என்று வைத்தார். லாக்கப்பில் இருந்து வெளியே விடப்பட்ட செல்வத்தை அருகில் அழைத்து, நீ பார்த்தப்ப என்ன செய்தி காமிச்சாங்க என்று அதே கேள்வியை கேட்டார் தயாளன். செல்வம் தன் நடுமண்டையை லேசாக கீறிக்கொண்டு யோசித்து பார்த்துவிட்டு, நம்ம கவர்னர் ஒரு விழாவில் என்னமோ புஸ்தகத்தை வெளியிட்டதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு செகண்ட் பார்த்தது தான் என்றான். அவனுடைய பதில் அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. நேற்று இரவு 8:30 செய்திகளை அவரும் பார்த்திருந்தபடியால் எந்த செய்தி முதலில் எது அடுத்து வாசிக்கப்பட்டது என்பது நினைவில் இருந்தது. இவர்கள் மூவரும் சொன்ன 3 செய்திகள்: வினிதா தட்பவெப்பநிலை, செல்வம் கவர்னர் கலந்து கொண்ட விழா, உதயச்சந்திரன் முதல்வரின் பட்டமளிப்பு விழா. இதில் தட்பவெப்பநிலை இறுதியில் படித்தது பிரச்சனை இல்லை. மற்ற 2 செய்திகளில் முதலில் கவர்னர் விழாவும் பிறகு முதல்வர் விழாவும் காட்டப்பட்டன என்றால் தேவராஜின் படுக்கையறைக்குள் முதலில் வந்தவன் செல்வம். அவன் வந்து போன பிறகு வந்தவன் உதயச்சந்திரன். அவன் பைக்கில் புறப்பட்டு போனதும் வந்தவள் வினிதா. எல்லோரும் ஒரு சில நிமிடங்களில் வந்து போயிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் அபூர்வமான ஒரு நிகழ்வு. செல்வம் சொல்வதை உண்மை என்று எடுத்துக்கொண்டால் உதயச்சந்திரன் தேவராஜை கொலை செய்யவில்லை. எனில் இந்த மூவரும் இல்லாமல் வேறு யார் கொலை செய்தது? அறிவழகனிடம் தன்னுடைய புது குழப்பத்தை தெளிவுபடுத்த முயன்ற போது, தயாளன், நீங்கள் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. 2 கொலையையும் செஞ்சது உதயச்சந்திரன் தான். ஒரு கொலையை வேற வழி இல்லாமல் ஒப்புக்கிட்டான். இன்னொரு கொலையையும் அவனை விசாரிக்கிற முறையில் விசாரித்து ஒப்புக்க வச்சிடலாம். இனிமேல் நீங்கள் இந்த கேஸில் ஒரி பண்ணிக்காதீங்க. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். தயாளன் தன் குவார்ட்டர்ஸுக்கு திரும்பின போதும் அந்த கேள்வி உள்ளுக்குள் அவரை உதைத்து கொண்டிருந்தது. டிரைவர் துரைக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கலாமா? யோசித்தார். பளிச்சென்று மூளையில் வெளிச்சம் பூத்தது. உடனே தேவராஜின் வீட்டிற்கு புறப்பட்டார். அத்தியாயம் 16. எக்ஸ்கியூஸ் மீ பார்த்தசாரதி, நீங்களும் மிஸ்ஸஸ் திவ்யாவும் கொஞ்சம் தனியாக வரீங்களா என்றார் தயாளன். உறவினர்கள் நடுவில் இருந்து அவர்கள் எழுந்து அவரை தொடர்ந்து அருகில் இருந்த அறைக்குள் வந்தார்கள். கதவை மூடிய தயாளன் ஒரு ஜன்னலின் கதவை திறந்தார். இங்கே வாங்க, அதோ அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கிட்ட நான் நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஒருத்தரை. பாருங்க, அவரை யாருன்னு தெரியுதா பாருங்க. பார்த்தசாரதியும் திவ்யாவும் ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். சாலையில் ஒரு டாக்ஸி அருகில் காக்கி யூனிஃபார்முடன் அதன் டிரைவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து லேசாக திடுக்கிட்டார்கள். அந்த டாக்ஸி டிரைவரை தெரியல என்றான் பார்த்தசாரதி. போய் போதும் சார். நேற்று ராத்திரி 700 ரூபாய் வாடகை பேசிக்கிட்டு உங்கள் 2 பேரையும் இந்த தெருமுனையிலிருந்து திண்டிவனத்துக்கு கொண்டு போய் விட்ட டாக்ஸி டிரைவர் அவன்தான். இப்போதான் விசாரிச்சுட்டு வரேன். சொல்லுங்க, எதுக்காக தேவராஜை கொலை செஞ்சீங்க? திவ்யா முகத்தை மூடிக்கொண்டு அலத்துவங்க. திவ்யா, நான் சொல்கிறேன் என்றான் பார்த்தசாரதி. எல்லாம் சொல்கிறேன். நடந்தது கொலை இல்லை சார், ஒரு விபத்து. நேற்று காலையில் கூட மச்சான் திவ்யா கிட்ட சந்தோஷமாக பேசினாரு. ஞாயிற்றுக்கிழமை வர்றதா திவ்யா சொன்னான். ஈவினிங் 4 மணிக்கு லேடி டாக்டர்கிட்ட போய் தன் கர்ப்பம் உறுதி செஞ்சுக்கிட்டு வந்ததும் அவளுக்கு அந்த சந்தோஷ செய்தியை உடனே தேவராஜுக்கிட்ட நேரில் சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே ஊருக்கு போகிறேன்னு துடிச்சா. சரின்னு நானும் அவளும் பஸ்ஸில் புறப்பட்டு வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்ப ராத்திரி மணி 8:15.
திவ்யா கிட்ட வாசல் கதவுக்கான ஒரு சாவி இருந்தது. ரகசியமாக உள்ளே போய் திடீர்னு தேவராஜ் முன்னாடி நின்று ஆச்சரியப்படுத்தணும்னு ஒரு குறும்பு ஆசை வந்தது அவளுக்கு. சத்தம் போடாமல் வாசல் கதவை திறந்தோம். மாடி ரூம்லேருந்து டிவி சத்தம் கேட்டது. மெதுவாக படியேறி மாடிக்கு வந்தோம். நாங்கள் ரூமுக்குள்ளே நுழைய இருந்தப்ப தேவராஜ் யாரோடவோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசுகிறாருன்னு கவனிச்ச எங்கள் 2 பேருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வினிதாங்கிற விபச்சாரிய உடனே புறப்பட்டு வர சொல்லி கேவலமாக கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. திவ்யாவுக்கு தன் புருஷன் இவ்வளவு மோசமானவனான்னு தெரிய இடிஞ்சு போயிட்டா. அவர் ஃபோனில் பேசின வார்த்தைகளை நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணும் சார். சொல்கிறேன், வார்த்தை வார்த்தையாக சொல்கிறேன். வினிதா, நீ இன்னும் புறப்படவே இல்லையா? வர முடியாதா? எவ்வளவு ஆர்வமாக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெக்கு உள்ளே போயிடுச்சு. உடம்பெல்லாம் ஜுரம் மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு உன்னை நான் தொட்டாகணும். இந்த விஷயத்தில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் கேன்சல் ஆனால் என்னால் தாங்க முடியாது வினிதா. ப்ளீஸ் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடேன். உனக்கு எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் தரேன். வா வினிதா, உடனே புறப்பட்டு வா ப்ளீஸ். இந்த நேரத்துக்கு அப்புறம் நான் வேற எவளையும் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். நீ செய்கிறது நியாயமா? சண்டேயா? சண்டே என் ஒய்ஃப் ஊர்லேருந்து வரா. செலவு மிச்சமா? என் ஒய்ஃபை நான் தொடுறது கடமைக்குத்தான். என் ரசனையெல்லாம் வெளியில தான் வச்சுக்குவேன். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வர முடியாதா? நீங்களே சொல்லுங்க சார். தன் புருஷனை தெய்வம் மாதிரி நினைக்கிற ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டால் ஆத்திரம் வருமா வராதா என்றான் பார்த்தசாரதி. அப்புறம் என்றார் தயாளன். நேராக ரூமுக்குள்ளே போய் தேவராஜ் சட்டையை பிடிச்சு உலுக்கி, தூ, நீயும் ஒரு மனுஷனான்னு துப்பினா. இனிமே ஜென்மத்துக்கும் என் முகத்தில் முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டா. தேவராஜ் பதறி போய் அவ பின்னாடி வந்து கையை பிடிச்சு நான் சொல்கிறத கேளுன்னு கெஞ்சினாரு. கையை விடுங்கன்னு இவ உதறினதுல தேவராஜ் தடுமாறி விழுந்ததுல கால்பட்டு நின்றுகிட்டு இருந்த அந்த ரோமானிய வீரன் சிலை கீழே விழுந்தது. சிலை வீரன் கையில் இருந்த மெட்டல் ஈட்டி தேவராஜோட விழாவில் இறங்கி தோள்பட்டை கிட்ட எட்டி பார்த்தது. கொஞ்ச நேரத்தில் துடிதுடிச்சு செத்துட்டாரு. அப்புறம் திவ்யாவுக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன், உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது விதி கொடுத்த தண்டனை. ஆனால் சட்டம் உன்னை சந்தேகிக்கும். நாம் வந்தது யாருக்கும் தெரியாது. வா போயிடலாம்னு அவள் அங்கேருந்து உடனே கூட்டிக்கிட்டு வெளியேறி தெருமுனையில் டாக்ஸி பிடிச்சு திண்டிவனம் போயிட்டேன். உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடின்னு நான் தான் அவளுக்கு சொன்னேன். இதான் சார் நடந்தது. அவங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு நடிக்க தெரியலையே. நீங்கள் தேவராஜோட அறையை விட்டு புறப்பட்ட போவும் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சரியா? ஆமாம், அதில் செய்திகள் வாசித்தாங்க, சரியா? அதுவும் வேன் லாரியில் மோதி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் செத்துப்போன செய்தியை சொல்லி விஷுவல் காட்டினாங்க, சரியா? ஆமாம். ஆஸ்பத்திரியில் நான் உங்ககிட்ட ஆறுதல் சொன்னப்போ பேப்பரில் அந்த விபத்து செய்தி படிச்சிங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் டிவியில் பார்த்தேன், ஒரு குழந்தையோட கை மட்டும் கோரம்னு சொன்னீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திண்டிவனத்தில் நேற்று ஈவினிங்லேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இருந்ததா சொன்னீங்க. உங்களை எங்கே இருந்தீங்கன்னு கேட்கல, ஆனாலும் நீங்களா சொன்னீங்க. யோசிச்சு பார்த்ததில் திருவிழாவில் இருந்த நீங்கள் எப்படி டிவியில் செய்தி பார்த்துருக்க முடியும்னு ஒரு சந்தேக கேள்வி மனசுக்கு வந்துச்சு. தெருமுனையில் டாக்ஸி ஸ்டாண்டில் விசாரித்தேன், வந்தேன். திவ்யா இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். நடந்தது விபத்து தான்னு சட்டம் நம்புமா சார் என்றான் பார்த்தசாரதி. நான் நம்புகிறேன். கர்ப்பமாக இருக்கிற மிஸ்ஸஸ் திவ்யாவை நான் நம்புகிறேன். தேவராஜ் பெண்கள் விஷயத்தில் மோசம்னு விசாரணையில் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்ஸஸ் திவ்யா என்றார் தயாளன். நிமிர்ந்து பார்த்தாள். நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். என்ன சார்? என்கிட்ட சொன்ன இந்த உண்மைகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்று விட்டு நிதானமாக வெளியேறிய தயாளன் ஸ்டேஷனுக்கு வந்தார். என்ன தயாளன், உங்கள் குழப்பம் தீர்ந்துதா என்றார் அறிவழகன். தீர்ந்தது சார். உதயச்சந்திரன் தான் 2 கொலையும் செஞ்சான். தண்டனை அதிகம் கிடைக்கக்கூடாதுன்னு ஒன்றை மட்டும் ஒத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு குற்றத்தையும் ஒப்புக்க வச்சிடலாம். ஐ நோ கடைசியில் நீங்கள் ஏன் வழிக்குத்தான் வருவீங்க என்ற அறிவழகனை புன்னகையோடு பார்த்தார் தயாளன். முற்றும்.